भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்திய நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்தரிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ஸ தயைக சந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயாः விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்தனா. பூதம் சரஸ்ய மகதாத்வய பக்தநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம். திருவழுதி நாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினிய வன்பொருளனென்னும் அருமரகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்புருகூர் பேணும் இனத்தாரையெல்லா திரஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து. ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதுளரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ் மரகள் ஆயிரமும் ஈன்ன முதத்தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுஜன்
மிக்க இருநிலையும் மெய்யாமுயங்களையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். சிவப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரா மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவர்களிலே தலைவர் சுவாமி நம்மாழ்வார். அவர் அனுகிரகித்த 4 திவ்ய பிரபந்தங்களும் 4 வேதங்களுக்கு சமமானவை. அதிலே சாமவேத சமமானது திருவாய்மொழி. யாருக்கும் ஆசை, ஒரே ஆசை, வாழ்க்கையில் ஒருமுறையாவது திருவாய்மொழி அர்த்தங்களை கேட்க வேண்டும். அதன் மூலம் ஆழ்வாருடைய பிரேமத்தை, பக்தியை, அவருக்கு இருக்கிற கருணையை நாம் பெற வேணும், அனுபவிக்க வேணுங்கிறது ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறுமா போலே இந்த கடந்த கிட்டத்தட்ட 100 நாட்களாக திருவாய்மொழியின் ஒவ்வொரு பதிகமாய் ஒவ்வொரு சுவாமி மூலமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். திவ்ய பிரபந்த தாரா எனும் இந்த உபன்யாச தொடரில் இன்று திருவாய்மொழியின் 10ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி சூழ்விசும்பணிமுகில்ங்கிற பதிகம் 10 பாசுரங்கள். அதன் அர்த்தத்தை என்னன்னு நாம் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு அனுபவத்தை சங்கல்பித்து பகவத் அனுகிரகத்தாலும் உடையவர் அனுகிரகத்தாலும் நமக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருப்பவர் ஜி.எஸ். சுவாமி. அவர் திருவடிகளுக்கு முதலில் பல்லாண்டு பாடி கொள்ளுகிறேன். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜி.எஸ். சுவாமி அவருடைய மனோரதம், அவருடைய சங்கல்பம், அதனாலேயே இது செவனே நடந்து வருகிறது. அவர் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி 10ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழியில் ஆழ்வார் என்ன அர்த்தங்களை அனுகிரகித்தார், அது நம்பிள்ள ஈட்டிலேயும் முன்ன பெரியவாச்சான் பிள்ளை 24,000 படி ஆச்சரியமான வியாக்கியானம், அதிலேயும் பல மகாச்சாரியர்களும் என்ன அர்த்தங்களை பொழிந்திருக்கிறார்கள்ங்கிறத யதாமதி யதா சக்தி அவகாசம் சுருக்கமாக விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆழ்வாருடைய தசையை 3ஆக கொள்ளுவார்கள். பரபக்தி, பரஞானம், பரமபக்தி. ஒரு பக்தனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான 3 தசைகள் ஞான, தரிசன, பிராப்தி நிலைகள்னு சொல்லுவார்கள். முதல்ல அறிகை, அடுத்தது காண்கை, 3ஆவது அடைகை. பகவானை அறிதல், நேர்கொடு நேரே காண்தல், அடைந்து விடுதல், அனுபவித்தல். இந்த 3 தான் தசைகள். இந்த 3 நம்மாழ்வாருக்கு ஏற்பட்டன. எப்போது என்பதுதான் கேள்வி. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழியில் 10ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி வரை ஆழ்வாருக்கு இருந்தது முதல் நிலை மட்டுமே, பரபக்திங்கிற முதல் நிலை. அதற்கடுத்தது 10ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி மட்டுமே பரஞானம்ங்கிற 2வது நிலை. 10ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி முனியே நான்மோகனேங்கிற 10 பாசுரங்களில் 3வது நிலை. அதுதான் பரமபக்திங்கிற நிலை. நனியாம் பரமபக்தியால் நைந்துன்னு சுவாமி மணவாள மாமுனிகள் தன்னுடைய திருவாய்மொழி 100ஆம் அனுகிரகித்திருக்கிறார். இந்த 3த்துக்கு என்ன வேறுபாடு? முதலில் ஞானம், அடுத்தது தரிசனம், 3வது பிராப்தி. ஞான, தரிசன, பிராப்தி. அறிகை, காண்கை, அடைகை. அறிந்தார் அறிந்தார் அறிந்தார். பகவானை பத்தி என்னென்ன அறிந்து கொள்ள வேண்டுமோ அறிந்தார், நமக்கும் உபதேசித்தார். இதெல்லாம் கீழத்திர எல்லா பாசுரங்களும் திருப்பேர் நகர் பாசுரம் வரைக்கும் அறிகைங்கிற முதல் நிலை. இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய சூழ்விசும் பணிமுகில் இதுதான் தரிசனம். பெருமான் ஆழ்வாருக்கு நேரே தரிசனம் கொடுக்க போகிறார். இந்த தரிசனம் எப்போது கிடைக்கும்? பொதுவாக அதை பற்றி பல விசாரங்கள் உண்டு. ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற நூலில் சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இந்த தரிசனமாவது எப்போது கிட்டும்? தரிசனம்னா என்னன்னு பார்ப்போம். காண்கை, பகவானை காண்கை. நாம கூட கோவிலுக்கு போகிறோம், பெருமானை நன்றாத்தான் காண்கிறோம், தரிசிக்கிறோம், சேவித்து விட்டு வருகிறோம். அதுவே தானால் அது உண்மை. அது பெருமானை காண்தல் தான், பெரிய அனுபவம் தான். அதனால் தான் எல்லா நன்மைகளுமே ஏற்பட போகின்றன. ஆனா அதை விட ஒரு சற்று ஒரு மாற்று ஏற்றமாக பார்த்தோம் என்றால், இங்க தரிசனம்னு சொல்லப்படுவது தரிசன சமானாகார சாட்சாத்காரம்னு பெயரிடப்பட்டது. தரிசனம் வெறுமே நாம சேவிக்கிறா போல மட்டும் தரிசனம் இல்லை. நகமாய், சதையாய், பேசுபவராய், நடப்பவராய், ஓடுபவராய், இத்தனையாக விபவத்திலேயே பெருமானை சேவித்தல். விபவ அவதாரத்தும் போது ராமனும் கண்ணனும் நடந்திருப்பார்கள், பேசியிருப்பார்கள். இப்போதும் ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாள் பேசுவார், அமர்ந்திருப்பார். அதையே நாம் கண்டுவிட்டால்
அதே போல காட்சி நமக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லையே. அந்த காட்சியே நமக்கு கிடைக்கும். ஆனா கண்ணை திறந்து விட்டோமானால் இப்படி தொட்டுவிட முடியாது. அப்படி தொட்டுவிட வேணும்னு சொன்னால் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன அப்புறம்தான் அது சாத்தியம். அதைத்தான் பிராப்தின்னு சொல்றார்கள். ஆனா இது அதற்கு முன்தசை. இது நாளைய போஷரத்தில் என்ன பார்க்க போகிறீர்களோ அந்த பரமபக்தி தசை அல்ல. கீழ்போஷரம் வரைக்கும் என்ன கேட்டீர்களோ அந்த பரபக்தி தசையும் அல்ல. இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை. சம்சாரத்தை துறப்போம், கர்மங்கள் எல்லாம் கழிந்து விடும், இனி பிறவி கிடையாது, இந்த சரீரத்தையும் ஒரு ஆத்மா துறந்து விடுகிறான். இவ்வளவு நாளும் முமுட்சுவாக இருந்தவன் பகவத் அனுகிரகத்தாலே இப்போது முக்தியை அருள பெறுகிறான். ஆனா அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயாக வேண்டும். அதற்கு ஒரு பிரயாணம் இருக்கிறது. அந்த பிரயாணம் பண்ணும் மார்க்கத்தை தான் அர்ச்சிராதி மார்க்கம், அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லுவார்கள். மார்க்கம்னு வச்சுப்போம். அர்ச்சிசை ஆதியாக கொண்டபடியால், அர்ச்சிசுங்கிறது ஒளி, ஒளியை முதலாக கொண்டபடியால் அர்ச்சிராதி மார்க்கம்னு அதுக்கு பேர் வந்தது. அந்த மார்க்கத்துல 12 லோகங்களை தாண்டி போக வேண்டும். இதுதான் மார்க்கம். மார்க்க மத்தியத்திலே தரிசனம் கிடைக்கும்னு சொல்லுவார்கள். ஏதோ ஒரு இடத்தில் இந்த வழியில் போய்கொண்டிருக்கும் போது பெருமான் நேரே தோற்றமளிக்கிறா போலே, நேரே காட்சி கொடுக்கிறா போலே காட்சி நமக்கு அளிப்பார். அதுதான் தரிசனத்தை போன்றதொரு காட்சி. தரிசன சமானாகார சாட்சா்காரம்னு சொல்லுவார்கள். இத்தை சித்த சாதனர் ஆரெல்லாம் பெருமான் திருவடிகளே உபாயமாக பற்றி இருக்கிறார்களோ அவர்கள்லாம் பிரார்த்திக்கிறோம், இது நமக்கு வேணும். பரபக்தி இருந்தது, பரஞான தசையும் வேணும், பரமபக்தி வேணும்னு கேட்க இந்த தசையை பெருமானவர்களுக்கு அனுகிரகிக்கிறார். அந்த அனுகிரகம் நம்மாழ்வாருக்கு கிடைக்கிறது. கிடைத்ததுனால போற மார்க்கம் எல்லாம் கண்ணில் படுகிறது. வழியில யாரெல்லாம் வருவார்கள்னு தெரிகிறது. நமக்கு என்ன அப்போது நடக்கும்னு புரிகிறது. பகவான் எப்படி சேவை சாதிப்பார்னு தெரிகிறது. இந்த மார்க்கத்தினுடைய கடைசியில எது இருக்கு? விரஜா நதி ஓடுவது தெரிகிறது. அதையும் தாண்டினா அப்ராகிருத மண்டலம் ஸ்ரீவைகுண்டம் இருக்கு. அங்க இருக்கிற நித்தசூரிகள் வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார்கள், அதுவும் தெரிகிறது. எல்லாம் எங்கிருந்து தெரியும்னால் ஆழ்வார் என்னும் பூலோகத்தை விட்டு புறப்படவே இல்லை. ஆழ்வார் திருநகரியில் தாவரபரணி கரையிலே திருப்புளிய மரத்தின் அடியிலேயே இன்னும் எழுந்தருளியிருக்கிறார். ஆனால் பகவத் அனுகிரகத்தாலே அங்கிருந்து கொண்டே இந்த மார்க்கம் முழுக்க அவருக்கு கண்ணுக்கு முன்னே தெரிகிறது. கண்ணை திறந்துட்டா தெரியாது. ஆனா கண்ணை மூடிக்கொண்டு மானசமா ஒரு பிரத்யக்ஷம், தரிசனத்தை போலேயே இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதை கண்டு நல்ல வேளை அது பல பேருக்கு அந்த காட்சி கிடைத்திருந்தாலும் யாரும் எழுதி வைக்கவில்லை. யாரும் பிற்பட்டார்கள் பயன்பெறும் அளவுக்கு அதை ஆவணப்படுத்தியோ எழுதியோ வைக்கவில்லை. பாசனமா கிடைக்காது. உபனிஷத்துக்களில் உள்ளன. அதற்கப்புறம் திராவிட உபனிஷத்தாக தமிழ் வேதமாக கொண்டாடப்படும் திருவாய்மொழி, அதில் தான் அதை பத்தின மொத்த தகவல்களையும் பார்த்து கொள்ளலாம். பாசனந்தோறும் எந்தெந்த லோகத்தை தாண்டுவோம், ஆறார் வருவார்கள், எப்படி நமக்கு மரியாதை சத்காரம் பண்ணுவார்கள், அதை இந்த முக்த ஜீவன் எப்படி ஏற்றுக்கொள்கிறார், இது இத்தனையும் பேசுகிறார். ஆனால் தான் செல்வதாக பேசவில்லை, அந்யாபதேசமாக பேசுகிறார். மற்றொரு ஜீவாத்மா மற்றொரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு கிடைத்திருக்கிறது. அவன் இவ்வளவு நாளும் முமுட்சுவாக இருந்தார், இப்போது முக்தி பெற்று விட்டார், அவர் புறப்பட்டு போகிறார். அவர்னு சொல்றது இங்க வேற யாரும் இல்லை, நம்மாழ்வார் தான். ஆனா நான் போகிறேன்னு சொல்லிக் கொள்ளாமல் அதை மற்றொருத்தர் வாயிலாக வச்சு பேசினது பல அர்த்தங்கள் அதுல துவனிக்கும். ஒன்று அடியேன் நீசனேன் நிறை ஒன்றுமில்லேன், நான் போறேன்னா சொல்லிக் கொள்வது கூடாது. அது மற்றொரு பரம ஸ்ரீவைஷ்ணவர் போகிறதா தான் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோட அவர் பாடியிருக்கலாம். அல்லது இன்னொரு ஸ்ரீவைஷ்ணவருக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைச்சது தானே என்கிற எண்ணத்தோடும் சொல்லி இருக்கலாம். அல்லது ஸ்ரீவைஷ்ணவர்கள் போகிறார்கள்னு சொல்றதுதான் யுக்தம். நான் சொல்லிக்கிறத விட அவர்கள் செல்வதுன்னு சொல்றதுதான் பகவானுக்கு பிடிக்கும். யாருக்கு அதுதான் நலம் என தான் போகிறேன்னு சொல்லிக் கொண்டால் இவர் சென்றார், பிற்பட்ட காலத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் கிடைக்கும் என்ன நிச்சயம்? அவசியமே இல்லையே. ஆழ்வாருக்கு கிடைத்ததை பாடிக் கொடுக்கிறார். ஆழ்வாருக்கு கிடைத்ததற்காக எனக்கு கிடைக்கும் என்ன நிச்சயம்னு சந்தேகம் வரும். அதுக்கு ஆழ்வார் இடமே கொடுக்கவில்லை. மற்றொருத்தர் செல்லுகிறார்ங்கிறதுனால பேசினால் ஆழ்வாரை தவறவும் யாரோ போயிருக்கிறதுனாலே எப்படிப்பட்டவனும் போகலாம்னு தெரிகிறது. ஆழ்வார் போகலாம்ங்கிறதுக்காக எனக்கு கிடைக்கும் நிச்சய புத்தி வராது. மற்றொருத்தர் போயிருக்கிறார்னு சொன்னால் அப்ப எனக்கு நிச்சயம் கிடைக்கும் அந்த புத்தி வரும். இத்தனையும் தன் திருவுள்ளத்தில் கொண்டுதான் ஆழ்வார் ஆச்சரியமான 10 பாசுரங்களை பாடினார்.
ஆக 10ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி என்பது தரிசனம், மார்க்க மத்தியத்திலே கிடைத்த தரிசனம். இதை நம்மள ஈட்டில் சாதிக்கும் போது ஒவ்வொரு பாஷமாய் என்னென்ன சொல்லிக் கொண்டு வருகிறார்னு சாதிக்கிறார். வேதாந்தங்களில் பிரசித்தமான அர்ச்சிராதி மார்க்கத்தையும் 12 லோகங்களை பத்தி சொல்றார். அர்ச்சிராதி மார்க்கத்தையும் சரீர விஸ்லேஷ சமயத்தில் வரும் கிளேசமெல்லாம் ஆறும்படி தான் வந்து முகம் காட்டும்படியும், இதுதான் கடைசி பிறவி. இனிமே இந்த ஜீவாத்மா பிறக்க போவதில்லை, இந்த சரீரத்தை விட்டுடுறா. சரீரம் தொலையும் போது கட்டங்கள் வராதா, வலி இருக்காதா? அந்த வலியெல்லாம் போகும்படிக்கு பகவானே முன்னே வந்து தானே தரிசனத்தை கொடுக்கிறார் என்பதையும், மார்க்கஸ்தரான புருஷர்களுடைய சத்காரங்களையும் வழிநெடுக இருக்கக்கூடிய பல பேர், தேவர்கள் தேவதைகள்லாம் இருப்பார்கள், வழியில் இருக்கக்கூடிய பல ரிஷிகள்லாம் இருப்பார்கள், முனிவர்கள் இருப்பார்கள், இவர்கள் எல்லாம் வந்து வந்து மரியாதை செலுத்துகிறார்கள், சத்கரிக்கிறார்கள். அதெல்லாத்தையும் அம்மார்க்கத்தாலே போய் புகக்கடவ பரமபதத்தையும், இந்த மார்க்கத்துல போய் நம்ம உள்ள நுழைய போறது ஸ்ரீவைகுண்டம், அந்த ஸ்ரீவைகுண்டத்தையும் அங்கே நித்தசூரிகள் வந்து ஆதரிக்கும்படியையும், வழிநடுக தேவர்கள் எல்லாம் வருவார்கள். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் அங்க இருக்கிற நித்தசூரிகள் வருகிறார்கள். பிராட்டிமாரும் ஸ்ரீ வைகுண்டநாதனும் எதிரே வந்து ஆதரிக்கும்படியும். இதெல்லாம் போராதென்று பெருமாளே ஆதிசேஷ பீட்டத்திலிருந்து எழுந்திருந்து வந்து பிராட்டியை அருகிலே வைத்துக் கொண்டு இந்த வந்து சேருகிற முக்த ஜீவனை அனைத்து உள்ளே அழைத்து கொண்டு போகிறார், ஆதரித்து கூட்டி போகிறார். நித்தசூரிகள் சேவிக்க பிராட்டிமாரோடே வீற்றிருந்தருளுகிறபடியையும், நாம உள்ள போன உடனே ஆதிசேஷ பீட்டத்தில் நடுவே வைகுண்டநாதன், வலதுபுறத்தில் ஸ்ரீதேவி, இடதுபுறத்தில் பூதேவி நீலேதேவின் ஆட்சிமார்கள் இத்தனை பேர் எழுந்துருளி ஆனந்தமாய் இருக்கிறபடியும் காட்டினார். இதெல்லாம் நமக்கு பரமமான பிராப்தியம். நித்தசூரிகளுடைய நடுவிலே தாம் ஆனந்த நிர்பரராய் இருக்கும்படியையும் காட்டி அருளக் கண்டு பிரீத்தராய் அங்க தான் உட்காண்டிருக்கிறதையும் பெருமாள் காட்டினார். நீர் வந்து சேர்ந்த உடனே இந்த திரள்ல தான் கூடி அனுபவிக்க போகிறீர் என்பதையும் காட்ட ஆழ்வாருக்கு பகுதிருப்தி. இது இத்தனையும் தனக்காகத்தான் பெருமாள் காட்டியிருக்கார். ஆனா தான் சென்றதாக பாடாமல் அத்தை அந்யாபதாசத்தாலே பேசி அனுபவிக்கிறார். அந்யாபதாசத்தாலே மற்றொருத்தர் வாயிலாலே இன்னொருத்தர் சென்றதாக பாடியிருக்கிறார். இதுவரை தான் சென்றார்னு தன்னிலையில் இல்லை. தமக்கு அவன் பண்ணி கொடுத்த பேச்சை வைட்டவர்கள் எல்லாரும் பெற்றார்களாக பேசின இது என்ன ஆச்சரியமா எழுதியிருக்கார். ஆழ்வாருக்கு தான் இந்த வைபவத்தை பெருமாள் கொடுத்திருக்கார். ஆனா தான் பெற்றத்தை இன்னொருத்தருக்கு கிடைச்சதாகவோ வைத்திருக்கிறார். அது எவ்வளவு பரோபகார சிந்தனம். எனக்கு கிடைச்சது, நான் போறேன், உங்க பாட்டை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இது இல்லை, இது ரொம்ப சுயநலம். அப்படி பண்ணாமல் எனக்கு கிடைத்த பேரு அது எனக்கு மட்டுமா, எனக்கு கிடைத்தது உங்கள் அத்தனை பேருக்கும் பொது, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் ஒரு சிறு வித்தியாசம். பெருமானுடைய திருவடியை பற்றினபடியாலே ஆழ்வார் பெற்றார், ஆழ்வார் திருவடியை பற்றினபடியாலே உடையவர் பெற்றார், உடையவர் திருவடியை பற்றினபடியாலே நாம் ஒவ்வொருத்தரும் பெறப்போகிறோம். இந்த சங்கிலி தொடரை மட்டும் விட்டே விடக்கூடாது. பெற்றார்களாக பேசின இது அந்யாபதேசமாவது. ஏன் அந்யாபதேசம்? நமக்கும் ஆழ்வார் பேரு தப்பாது என்ற இருக்கைக்காக. ஏன் மற்றொருத்தர் வாக்காக பேசினார்னால் அப்பதான் இன்னொருத்தருக்கே கிடைச்சிருக்குனால் ஆழ்வார் திருவடியை பற்றின யாருக்கும் அது கிடைக்காமல் போகாது என்பதற்காக நம்மள வீட்டுல அவதாரிக்கையில சாதிச்சிருக்கார். ஆச்சரியமான 10 பாசுரங்கள். அதில் முதல் பாட்டு சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலசிசை கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் வளமேந்திய நப்பன் வாழ்வுகள் நாரணன் தமரை கண்டு வந்தேன் பாசுரம். இனி பாசுரந்தோறு என்ன சொல்கிறார்னு கேட்போம். 10ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரம். அதிலே சூழ்விசும் பணிமிகில் தூரியம் முழக்கின. ஒரு ஜீவாத்மா முக்தி அடைகிறார். இதுவரை முமுட்சுவாக இருந்தார். முக்தி பெற வேணுங்கிற விருப்பத்தோட இந்த சம்சாரத்திலே இருந்தாலும் அதில் பற்றில்லாமல் எப்போது பெருமான் கொடுப்பார்னு காத்து கொண்டிருந்தார். இனி அந்த காத்து கொண்டிருந்தது முடிந்தது. அவர் அனுகிரகிப்பதற்காக வந்து விட்டார். இந்த ஜீவாத்மா உடலை விட்டு பிரிந்து கிளம்பியாக வேண்டும். கிளம்பி 101வது நாடியை பிடித்து அச்சிராதி மார்க்கத்தில் போக வேண்டும். போகும்போது மொத்தம் 12 லோகங்களை தாண்ட வேண்டும். இந்த பிரயாணத்துக்காகத்தான் சூக்ஷ்ம சரீரத்தை பகவானே அனுகிரகிக்கிறார். இப்ப நாம் இருப்பது இதெல்லாம் ஸ்தூல சரீரம். இந்த சரீரம் கழித்து விடும், இதை எரித்தே விடுவார்கள், இது முடிந்தது. ஆனா ஆத்மா ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் ஒரு சரீரம் இல்லாத பயணிக்க முடியாது. ஆகவே சூக்ஷ்ம சரீரத்தை கொடுக்கிறார்.
அந்த சரீரத்தோடு தான் அதிவேகமாக பிரயாணம் தொடரும். இது எவ்வளவு நேரத்தில் போவார்? அரை மணி நேரம் ஆகுமா? சூரிய மண்டலத்தையும் தாண்டி இருக்கிறதா, கிட்டக்க இருக்கிறதான்னு சொன்னால் 12 லோகங்கள் எவை எவைன்னு சொல்லுகிறேன். அதை கேட்ட உடனே எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது அவரவர்களுக்கே புரியும். ஆனா கற்பனைக்கும் எட்டாததாக இருக்கும். முதல் உலகம் அர்ச்சிஸ், ஒளி உலகம். அதற்கடுத்தது பகல் உலகம். இது உலகம்னு சொல்லும் போதே நான் காலத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அர்ச்சிஸ்னா புரியுது, ஒளி உலகம்னு சொல்லலாம். அடுத்தது சொன்னால் பகல் உலகம்னு சொல்லுகிறீரே, அப்ப 3வது லோகம் அது சுக்லபக்ஷம், வளர்பிறைங்கிற உலகம். 4வது லோகம் அது உத்தராயணம்ங்கிற உலகம். 5வது சம்பத்சரம்ங்கிற உலகம். இது வரைக்கும் எல்லாமே காலத்தை தானே குறிக்கிறது. வளர்பிறைன்னு சொன்னாலோ, பகல்னு சொன்னாலோ, உத்தராயணம்னு சொன்னாலோ, இதெல்லாம் நேரம், காலத்தை, மாதங்களை குறிக்கும். ஆனா அந்த உலகம்னு சொல்லுகிறோம் என்னால் இந்த நேரத்துக்கும் காலத்துக்கும் ஒரு தேவதை இருக்கிறார். உத்தராயண காலத்துக்குன்னு ஒரு தேவதை, சுக்லபக்ஷத்துக்குன்னு ஒரு தேவதை, பகல் பொழுதுக்குன்னு ஒரு தேவதை. அந்த தேவதை வாழும் உலகம். அதுதான் இந்த 12 லோகத்துல முதல்ல வருகிறது. ஆக திரும்ப அதே உலகங்களை பார்ப்போம். ஒளி முதல் உலகம், பகல் 2வது, சுக்லபக்ஷம் 3வது, உத்தராயணம் 4வது, சம்பத்சரங்கிற ஆண்டு 5வது, அதுக்கப்புறம் மருது லோகம், அதான் வாயு, காற்று மண்டலம், அந்த காற்று லோகம் 6வது, அதுக்கப்புறம் 7வது லோகம் சூரிய மண்டலம், 8வது சந்திர மண்டலம், 9வது வித்யுத் என்கிற மின்னல் உலகம், 10வது வருணலோகம், 11வது இந்திரலோகம், 12வது அதான் பிரஜாபதி பிரம்மாவுடைய சத்தியலோகம். ஆக 12 லோகங்கள். இது எல்லாமே பிரகிருதி மண்டலத்துக்கு உட்பட்டவை. இது எதுவும் பிரகிருதியை தாண்டி இல்லை, மூல பிரகிருதிக்கு உட்பட்டதுதான் இது இத்தனையுமே. இது எல்லாத்தையும் தாண்டின பிற்பாடு சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம்னு எம்பெருமானார் தன்னுடைய கத்தியத்திரயத்தினுடைய கடைசியில சாதிக்கிறார். 14 லோகங்கள். அந்த லோகங்கள்ல தான் இப்ப 12. அந்த 14 இந்த 12 ஒண்ணு இல்லை. நாம 14 லோகம்னு பார்ப்பது பூஹூ சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்யம், இது 7. கீழே அத்தல சுத்தல வித்தல ரசாத்தல 7. இப்ப கீழே பத்தி பேச்சே இல்லை. நாம இருக்கிற பூலோகத்திலிருந்து மேலேயே 12 லோகங்கள். இதெல்லாம் தாண்டின பிற்பாடு உரை உரையாக 7 உரைகள் வரும். அதைத்தான் மேல இருக்கக்கூடிய சப்த ஆவரணங்கள்னு சொல்வார்கள். அந்த ஆவரணங்கள்லாம் முடிஞ்ச பிற்பாடு விரஜாங்கிற நதி, ஆவரணத்தின் கடைசியிலே சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில்லாத பெரிய பாழ் பிரகிருதி. அந்த பிரகிருதியின் தாண்டின பிற்பாடு விரஜை வரும். இன்னும் நம்ம சூக்ஷ்ம சரீரத்தோட தான் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் தாண்டி விரஜையும் தாண்டணும். விரஜையில சட்டுன்னு இறங்கி நீராடி வந்துவிட முடியாது. அதுக்கு அந்த இடத்துல அமானவன் ஒருத்தர் நின்று கொண்டிருப்பார். வித்யுன் லோகம்னு கீழே சொன்னேனே, அந்த லோகத்திலிருந்து அமானவனும் தொடர்ந்து வருவார். இந்த மொத்த லோகங்களுக்குமே நம்மை அழைத்து கொண்டு முன்னோக்கி நடத்தி செல்வதற்கு அதுக்குன்னு ஆதிவாகிகர்கள்னு சிலர் வருவார்கள். வாகிகர்கள் தூக்கி போபவர், அழைத்து போபவர். ஆதிவாகிகர்கள் தாண்டி அழைத்து போபவர்கள். இந்த லோகத்தை எல்லாம் தாண்டி கூட்டிட்டு போறார்கள். லீலா விபூதியே தாண்டி விட போகிறோம். அவர்கள்லாம் ஆதிவாகிகர்கள். அதே போல அமானவனும் கடைசி அந்த விரஜா நதி கரையில நின்று கொண்டிருப்பார். நாம போய் இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட அந்த விரஜா நதியில் நீராடுவோம். நீராடி வெளியிலே வரும்போது சூக்ஷ்ம சரீரமும் தொலைஞ்சு போடும், நம்முடைய சொரூப ஆவிர்பாவமும் ஏற்படும். அதே சமயத்தில் 500 அப்சர ஸ்திரீகள் வந்து இவனுக்குரிய ஆச்சரியமான திவ்யமான அப்ராகிருதமான திருமேனி கிட்டி அதற்கு அலங்காரம் பண்ணுவார்கள். அந்த அலங்காரம் பண்ணிக்கொண்டு நாட்டுக்குள் நுழைகிறோம். ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ளே நுழைவோம். அங்க இருக்கிறவர்கள்லாம் எதிரே வந்து முகமன் கூறி வரவேற்பார்கள். இது விரஜைக்கு அப்பால் நடக்கிறது. உள்ள போறோம், பெருமான சேவிக்கிறோம், அடியார்களோட கூடியிருப்போம். அப்புறம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். இதெல்லாம் தாண்டின பிற்பாடு வழியிலே இந்த 12 லோகங்கள் போகும்போது என்ன நடக்கும் அந்த விஷயங்களைத்தான் இந்த 10 பாசுரங்களையும் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆறாறு எப்பப்படி சத்கரிப்பார்கள், விரஜை கரையில என்ன ஆகும், கரையை தாண்டினோடனே யார் வந்து கூட்டிட்டு போவார்கள், உள்ளே நுழைந்து என்ன நடக்கும், எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவா ஆழ்வார் சாதிச்சிருக்கார். ஆனா இதுக்கெல்லாம் முன்னால் கிளம்ப வேண்டுமே. கிளம்பணும்னா இந்த லோகத்தில் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஸ்தூல சரீரத்தை தொலைத்து கர்மங்களை தொலைத்து கிளம்ப வேண்டும். அது எப்படி கிளம்புகிறான்ங்கிறத
பிரம்மசூத்திரத்துல வேதவியாசர் சாதிக்க எம்பெருமானார் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்திலே ரொம்ப ஆச்சரியமா விவரித்து அனுகிரகித்தார். அதுல முக்கியமான ஒன்று உத்கிராந்தி பாதம்னு சொல்லுவார். 4 அத்தியாயங்கள் பிரம்மசூத்திரத்துல 4 அத்தியாயம். அதுல கடைசி அத்தியாயம் பலாத்தியாயம், பலத்தை சொல்லக்கூடிய போய் சேர்ந்து அனுபவிக்க போகிறோம். இவர் இப்படிதான் கிளம்புறவர் பிரயாணப்பட்டு போய் சேர போகிறார். இந்த 12 மார்க்கங்கள் எல்லாம் அங்கதான் சொல்லப்பட்டுள்ளன. இதெல்லாம் பிருகதாரண்யக உபனிஷத்துல இருக்கு, கௌஷீதிகி உபனிஷத்தில் இருக்கிறது. இப்படி பல இடங்களையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி புறப்படுறாரா? புறப்படுறவர் இங்கிருந்து இந்த சரீரத்தை விட்டு எப்படி கிளம்புவார்? அதைத்தான் ததோகோதிகரணம் அப்படிங்கிறது அழகான இந்த சூத்திரம் சொல்லுகிறது. ததோகா அக்ரஜ்வலனம், அக்ர முனை, ஜுவலனம் ஒளிவிடுகிறது. நம்ம ஹிருதய கமலத்தினுடைய முனை அந்த சமயத்துக்கு ஒளிவிடுகிறது. ஹிருதயத்துக்குள்ளதான் ஆத்மா இருக்கார், பரமாத்மா இருக்கிறார், மனமும் இருக்கிறது. இந்த எல்லாம் சரீரம் ஹிருதயம் எல்லாம் போடப்படும். அங்கிருந்து இந்த ஜீவாத்மா புறப்பட்டாக வேண்டும். புறப்பட்டு வெளியில போன பிற்பாடுதான் முதல் உலகம் அர்ச்சிஸுங்கிறதே பிரயாணமே தொடங்கும். அவர் எப்படி புறப்படுகிறார்? வழி தெரியுமா? யார் வழிகாட்டுவார்கள்னால் அதுக்குத்தான் இத்தனை ஜென்மமா நம்ம உள்ளத்துக்குள்ளேயே இதயத்துக்குள்ளேயே பெருமாள் ஹார்த ரூபத்தில் எழுந்துள்ளிருக்கிறார். ஹார்தம் அந்தர்யாமின்னு சொல்கிறோமே, அவர் தான் ஹார்த ரூபம். அவர் அங்க காத்து கொண்டிருந்ததே இந்த வினாடி எப்பவாவது இவன் வாழ்க்கையில வரும், அதுக்கப்புறம் இவன் பிறக்க வேண்டிய தேவையே இருக்காது. அஸ்மாது ஷரீராது சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே நச்ச புனராவர்த்ததே என்று உபனிஷத்துக்கள் ஓதுகின்றன. இவன் திரும்ப வரவே மாட்டான், இந்த சரீரத்திலிருந்து புறப்படுகிறான். புறப்படும் போது ததோகா அக்ரஜ்வலனம், முன்னால் அது ஒளிவிட போகிறது. எதனால அந்த இடத்துல ஒளி ஏற்படுறதுனால் மொத்தம் 101 நாடிகள் இந்த ஹிருதயத்திலிருந்து இது வரைக்கும் மொத்தம் 101 நாடுகள் ஓடுகின்றன. அதுல 101வது நாடிக்கு சுஷும்னா நாடின்னு பெயர். அந்த நாடியை பற்றினால்தான், அதுல நுழைந்தால்தான் இந்த இடத்துக்கு போய் அர்ச்சிராதி மார்க்கத்தை பிடிக்க முடியும். அது நுழையறதுக்கு வழி தெரிய வேண்டும், வெளிச்சம் இருக்க வேண்டும். அந்த வெளிச்சத்துக்காகத்தான் ஹிருதயம் அந்த மொன ஒளி விடுகிறதுன்னு சொல்றது. ததோகா அக்ரஜ்வலனம் தத் பிரகாசித தத்வாரஹ வித்யா சாமர்த்தியாது. தத் பிரகாசித அந்த இடம் பிரகாசப்படுத்தப்படுகிறது. வித்யா சாமர்த்தியாது தத்வாரஹா, இவனுக்கு இருக்கிற வித்யா மகாத்மியம். இவன் நம்மளோட எவ்வளவு பக்தி யோகத்தை அனுஷ்டானம் பண்ணியிருக்கார், எத்தனை உபாசனம் பண்ணியிருப்பார். அந்த மகாத்மியத்தாலே சாமர்த்தியத்தால் தச்சேஷ கதி அனுஸ்மிருதி யோகாச்ச, தினமுமே வாழ்க்கை வாழும் போது ஒரு நாள் அர்ச்சிராதியில போக போறோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பாராம். அந்த நினைவினுடைய தொடர் அதுதான் அனுஸ்மிருதிங்கிறார். அந்த சிந்தனை, அந்த சிந்தனையினுடைய பலத்தாலும் தினப்படி போறோம். திருவேங்கட யாத்திரை போகணும்னு நினைக்கணுமா? அக்ரூரன் கம்சனால நான் ஏவப்பட்டிருக்கேன், இன்னைக்கு போய் கண்ணனை சேவிக்க போறேன்னு ஆசைப்பட்டாராம். அதை போல அர்ச்சிராதி திருவேங்கட யாத்திரை, அர்ச்சிராதி கதி சிந்தனம், அக்ரூரயானம், திருவேங்கட யாத்திரை, இந்த 3 தான் சொல்லுவார்கள். இது தினப்படியே எப்ப கிடைக்கும் நினைக்க வேண்டும். அந்த நினைவு தான் அதுல ஒரு வேகம், ஒரு உற்சாகம், ஒரு துடிப்பை நமக்கு ஏற்படுத்தும். அதைத்தான் நீங்க சொல்றார். தச்சேஷகதி அனுஸ்மிருதி யோகாச்ச ஹார்தானுகிரகீதா. அப்ப ஹார்த ரூபத்தில் இருக்கிற அந்த பெருமான் அனுகிரகிக்கிறார். அவருடைய திருமேனி ஒளி அந்த ஹிருதயத்தினுடைய மோனை ஒளி விடுகிறது. சதாதிகையா, அப்ப 101வது நாடியில் இந்த ஜீவாத்மா நுழைகிறான். நுழைந்தவர் மேல் நோக்கி புறப்படுகிறார். அவர் போய் பிரம்மரந்திரத்தை வேதித்து கொண்டு நம்ம தலை இந்த இடத்துல ஒரு சிறு துளை, அந்த துளை வழியாக புறப்படுகிறார். அதற்கப்புறம் தான் அர்ச்சிராதி என்னும் முதல் மார்க்கத்தினுடைய முதல் உலகத்தில் கால் வைக்கிறார். இங்கிருந்து புறப்பட்டதிலிருந்து எப்படி போவார்? ரஷ்மெனுசாரின்னு ஒரு சூத்திரம் சொல்றார். சூரியனுடைய கிரணங்களையே வாகனமாக கொண்டு அதில் அமர்ந்து கொண்டுதான் பிரயாணப்படுவார். இதை சொன்ன உடனே ஆட்சேபம் வந்தது. நிஷி ந இதி சேது ந. ஒருவேளை ராத்திரி வேளையில ஒருத்தர் உயிர் பிரிந்தால் அப்ப சூரிய கிரணம் இருக்காது, அதனால அவர் மோட்சத்துக்கு பிரயாணமே பண்ண முடியாதான்னு கேள்வி வந்தது. அப்படிலாம் இல்லவே இல்லை. ராத்திரியா இருந்தாலும் வெப்பம் தெரிகிறது, ஆகவே சூரியன் இருக்கிறார். வேணுமென்றால் பூமியினுடைய முறையால நமக்கு அது கண்ணு தெரியாது இருக்கே தவிர, நம்ம நாட்டுல சூரியன் இல்லைன்னா எந்த நாட்டிலுமே சூரியன் இல்லாத இருப்பார். அதனாலதானே வெப்பம் இருக்கிறது, இல்லைன்னா சில்லிட்டு போடுவோமே. அதனால சூரியன் இரவும் உண்டு பகலும் உண்டு. அவருடைய ரஷ்மி கிரணங்கள்ல யாரும் போகலாம். எந்த நேரத்துல மரணம் ஏற்பட்டாலும்
அது தேய்பிரையில இருந்தாலும் ராத்திரியில இருந்தாலும் தட்சிணாயனத்தில் இருந்தாலும் முக்தி அடைய வேணுங்கிற அனுகிரகத்தை பெற்று விட்டவன் கண்டிப்பாக பெறுகிறான் அப்படின்னு தான் இந்த இடத்துல நிரூபணமே. இப்ப பிரம்மசூத்திரத்திலே அப்படிதான் சாதிச்சிருக்கார். அதனால இவன் புறப்படுகிறார். இனி 12 லோகத்தை தாண்ட வேண்டும். அவர் எப்படி போகிறார்னு சொல்றேன்னு கண்ணனே சொல்றார். எத்திர காலேது அனாவிருத்தின் ஆவருத்தின் செய்வ யோகினா பிரயாதா யாந்தி தம் காலம் வக்ஷாமி பரத ரிஷப. அந்த காலத்தை உனக்கு சொல்றேன். எப்படி உயிரை விட்டால், என்ன நினைத்து கொண்டு உயிரை விட்டால் திரும்ப வராத லோகத்துக்கு போகிறானோ, என்ன நினைத்து விட்டால் திரும்ப வரும் லோகத்துக்கு போய்விட்டு திரும்பி வருகிறானோ, அதை உனக்கு சொல்றேன். 2 மார்க்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன் அர்ஜுனா. கதிஹேதே சுக்ல கிருஷ்ணே. ஒரு மார்க்கத்துக்கு வெளுப்பு மார்க்கம்னு பேரு, அதான் அர்ச்சிராதி. இன்னொரு மார்க்கத்துக்கு கருப்பு மார்க்கம்னு பேரு, அதான் தூமாதி. புகையை முதல் உலகமாக கொண்ட மார்க்கம் தூமாதி மார்க்கம். அர்ச்சிசுங்கிற ஒளியை முதல் உலகமாக கொண்ட மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கம். இப்படி 2 மார்க்கம். அதுல அர்ச்சிராதி மார்க்கத்தில் அக்னிகி ஜோதிகி அஹஹ சுக்லஹ ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்மவிதோ ஜனாக. பிரம்ம தியானம் பிரம்ம உபாசனம் பண்ணினவர்கள் இந்த மார்க்க சுக்ல மார்க்கத்துல போறார்கள். அது அக்னி ஜோதி அஹசு சுக்ல ஷண்மாசா உத்தராயணம் ரிஷ்ய லோகங்களை கண்ணு அடிக்கிட்டே போறார். இதைத்தான் உபனிஷத்துக்களும் சொல்ல வந்தன. இந்த அர்ச்சிராதி மார்க்கத்திலே போனால் போய் சேர வேண்டியது ஸ்ரீ வைகுண்டத்தை. அதை கூறத்தாழ்வான் சாதிக்கும் போது யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதம் ஆமனந்தி கம்வா யதேவ பரமம் தமசப்பரஸ்தாது. அந்த ஸ்ரீவைகுண்டம் பரமாகாசம் பரமவியோகம்னு சொல்லப்படுகிறது. பரமவியோமம் பெருமாளுக்கு பரமவியோம பாஸ்கரன்னு சொல்லுவார்கள். அப்ப யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதமாமனந்தி கம்வா யதேவ பரமம் தமசப்பரஸ்தாது தேஜோமயம் பரமசத்வமயம் துருவம் யது ஆனந்த கந்தம் அதிசுந்தரம் அத்புதம் யது. ஆனந்தத்துக்கெல்லாம் கந்தம் நிதானம், அதிசுந்தரம் அத்புதம், எல்லையே இல்லாததான அந்தமில் பேரின்பத்தோடு இருக்கக்கூடிய ஆச்சரியமான லோகம். தேவயான பதாக சவை முக்தி மார்க்க அபிலாஷினா அர்ச்சிராதினாத் பிரதிதேகே என்னே ஒரு ஸ்லோகம் சொல்வார்கள். ஆருக்கெல்லாம் மோட்சம் அடையணுங்கிற ஆசை இருக்கிறதோ அவன்தான் இந்த தேவ மார்க்கத்தில் புறப்படுகிறான். அதில் சென்றவன் திரும்ப வருவதே இல்லை. ஆப்ரம்ம புவனான் லோகாக புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. அர்ச்சிராதி மார்க்கத்துல வந்து என்னை அடைந்து விட்டவன் கர்மங்களை தொலைத்து விடுகிறான், திரும்ப பூலோகத்துக்கு வருவதே இல்லை. மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. அவன் திரும்ப வருவதே இல்லைன்னு கண்ணன் கீதையிலே 8வது அத்தியாயத்துல தளர்த்தி விளக்கமா சொல்கிறார். அப்படி இல்லாமல் தூமாதி மார்க்கத்தின் வழியே சென்றோமானால் திரும்பத்தான் வருவோம். அடிபட்ட பந்து போல திரும்ப திரும்ப வந்து விடுகிறான். அப்படி இல்லாமல் அர்ச்சிராதியில போக ஆழ்வாருக்கு அந்த மார்க்கத்தை பெருமாள் காட்டுட்டார். தான் அழைத்து போவதற்கு வந்தார். அதுலயும் ஒரு விசேஷம் சொல்லுவார்கள். பாகி பேருக்கா இருந்தா ஆதிவாகிகர்களை அனுப்பி கூட்டி வர செய்வாராம். ஆனா நம்மாழ்வாருக்கு வழித்துணை பெருமாள் திருமோகூர் ஆத்தம் 10ஆம் பத்து முதல் திருவாய்மொழியில் கேட்டிருப்பீர்கள். வழித்துணை பெருமாள் காளமேக பெருமாள் அவரே வந்து அழைத்து கொண்டு போனார். அது ஆழ்வாருக்குன்னு செய்தார். அவர் வந்தே கூட்டி போனார். அப்படி ஒரு முக்த ஜீவன் முக்தி அடையும் போது அவனுக்கு என்னென்னலாம் சத்காரம் நடக்கிறது, என்னென்னலாம் ஆனந்தமான அனுபவம் கிடைக்கிறதுங்கிறதுதான் பாசுரம். அதில் முதல் பாசுரம் சூழ்விசும் பணிவுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைதர கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் வளமேந்தி என் அப்பன் வாழ்வுகள் நாரணன் தமரை கண்டு வந்தே ஸ்ரீவைஷ்ணவர்கள்லாம் புறப்படுறார்கள். பிரயாணம் தொடங்குகிறது. அதுதான் முதல் பாசுரத்தின் அர்த்தம். இவர் கிளம்பணும்னால் ஊர்க்காரர்கள்லாம் ஆனந்தப்பட மாட்டார்களா? வழிநடுக நின்று கொண்டு கையசைத்து விடை கொடுத்து அனுப்பி வைப்பார்கள். அதை போல இவருக்கு 6 விடை கொடுக்கும்னால் கடல் அலைகள் எல்லாம் ஆர்ப்பரித்து விட கொடுக்கறதாம். மேல ஆகாசத்தில் கூடியிருக்கிற மேகங்கள் எல்லாம் சூழ் விசும்பு அணிமுகில். ஆகாசத்துக்கே அப்புறம் முழுக்க ஆகாசம் முழுக்க பரப்படங்கள் மேகங்கள் இருந்து அந்த மேகங்கள் எல்லாம் ஆபரணத்தை போல விளங்குறதாம். நம்ம கழுத்துக்கு சங்கிலி போட்டுப்போம், ஆகாசம் எதை போட்டுக்கோம். அதுக்கு சங்கிலி வேணும், ஆபரணம் வேணும்னால் முகில் மேக கணங்கள் தான். தூரியம் முழக்கின. அடுத்த தூரியங்கள்லாம் மந்தம் ஜெகல்ஜுகு ஜலதாகான்னு சொல்லுவார்கள். ஹும்னு காளவாத்தியம் தூரிய வாத்தியம் முழங்குகிறா போலே மேகங்கள் எல்லாம் குடுகுடுன்னு சத்தம் போடுறது. ஆழ்வார் புறப்படுகிறார், ஒரு முக்த ஜீவன் கிளம்புகிறார்னு சொல்லி. இது ஸ்தாவரம் ஜங்கமத்து கூட சந்தோஷம்.
மக்கள் வழி அனுப்பி வைக்கிறார்கள். இவர் பாடவில்லை. சொல்லிட்டு இருக்கிறது ஆகாயம் வழி அனுப்புறது. கடல்கள் எல்லாம் இறைத்து ஆடுகின்றன, மேகங்கள் எல்லாம் சந்தோஷப்படுகின்றனால் ஒரு முக்தன் முமுக்ஷு முக்தி அடைகிறான்னு சொன்னால் ஸ்தாவர ஜங்கம நடப்பன ஊர்வன கூட அதுகளுக்கு கூட சந்தோஷம். ஆழ்கடல் அலதிர கையடு தாடின 7 பொழிலும் வளமேந்திய என் அப்பன். 7 லோகங்கள் பொழிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்வுகள் நாரணன். என் அப்பன் பகவான், அவர் தான் வாழ்வுகள் நாரணன். என் அப்பன் வளமேந்தியான்னு சொல்லும் போது எல்லாம் புதுக்கணித்தனாங்கிறார். நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வருதுன்னு வச்சுக்கோம், வெள்ளை அடிப்போம், போனது வந்ததெல்லாம் பூசுவோம், எல்லா இடத்துலையும் இருக்க ஜமக்காலத்தெல்லாம் மாற்றி வைப்போம். அதெல்லாம் பண்ணுவோமா இல்லையா? ஒரு சந்தோஷம், ஒரு வளம் தானே. அதே போல இந்த ஜீவாத்மா மோட்சத்துக்கு போறாருன்னா பெரிய கல்யாணம். திருமந்திரங்கிற தாலிச்சரடை கட்டித்தான் பெருமாள் அழைத்து கொண்டு போகிறார். போகணும்னா எல்லாம் புதுக்கணிக்க வேண்டும். அதனால எல்லா இடத்தையும் வெள்ளை அடிச்சா போல புதுசா எடுத்தோம். அதனாலதான் வளமேந்தியங்கிறார். வளமேந்திய என் அப்பன் 7 பொருளும் வளமேந்திய ஏந்தினான்னு வைத்துக் கொள்ளும். 7 பொழில்களும் வளமேந்தினார் என் அப்பன் வாழ்வுகள் நாரணன். அவருடைய புகழ், பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் வாழும் அர்த்தம் இல்லை, ஆசிரித்தர்கள் வாழும்படிக்கு குணங்களோட கூடிய பெருமான்னு பொருள். வாழ்வுகள் நாரணன் சொன்னால் நாரணங்கிற சப்தத்துக்கே நாராயண, நார சப்தத்துக்குள்ள கல்யாண குணங்கள்னு அர்த்தம். அதைத்தான் புகழ்னு சொல்லிவிட்டார். அவர் புகழால அவருக்கு பெருமையானால் நம்ம ஒத்தத்திற்கு லாபம். அடியார்களான பக்தர்கள் வாழும்படிக்கு கல்யாண குணங்களோட கூடின நாராயண பெருமாள் வாழ்வுகள் நாரணன். தமரை கண்டுகந்தே, தமர்கள் தான் இந்த முக்த ஜீவன். யார் ஒருத்தர் புறப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அவரை பார்த்த உடனே மேகத்துக்கு ஆனந்தம், ஆகாயத்துக்கு ஆனந்தம், கடல் அலைகளுக்கு ஆனந்தம், 7 லோகங்களுக்கு ஆனந்தம். இது எப்படி இந்த பொருள்களுக்கெல்லாம் இவ்வளவு ஆனந்தம் வருமா? இதெல்லாம் நகராதே, புத்தி கிடையாதே, ஞானமே இல்லாத ஆனந்தப்படுமா? ஒருவேளை யாரான கையில் பெரம்பை வைத்துக் கொண்டு அடித்து நீ ஆனந்தப்பட வேண்டும்னு சொல்லியிருப்பார்களோ? சில இடத்துல நம்மளை கை தட்டுன்னு வா, அப்பதான் கை தட்டுவோம். ஏதாவது நடந்துட்டு இருக்கோம், நன்னா இருந்ததுன்னா நாமே கை தட்டு போவோம். அதை அவர் சொல்றது வேடிக்கையா இருந்ததுன்னா நாமே சிரிச்சு போவோம். நீங்க கொஞ்சம் சிரிக்கலாமேன்னு கேட்டா சிரிக்கிறது. அது போல யாரும் நிர்பந்தப்படுத்தவில்லை. கடைசியில் முடிக்கிறார், தமரை கண்டு உகந்தே. அந்த முக்த ஜீவனை பார்த்த உடனே அவர்களுக்கு இருக்கிற ஆனந்தம் தாங்களா உந்தப்பட்டு பீதியால் அல்ல, பிரீத்தியாலே இவன் கிளம்பினா இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று ஆனந்தப்படுகிறாங்கிறது தான் முதல் பாசுரத்துக்கு அர்த்தம். இது 2ஆம் பாசுரம் பார்ப்போம். 10ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி 2வது பாசுரம். நாரணன் தமரை கண்டு வந்து நல்நீர் முகில் பூரண பொற்குடம் பூரித்த துயர்விண்ணில் நீரணி கடல்கள் நின் ஆர்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். இனி மேல் லோகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் எப்படி சத்கரித்தார்கள் சொல்ல போகிறார். முதல் பாசுரத்தில் பார்த்தது நம்ம பூலோகத்தில் இருக்கிற கடல், ஆகாயம், மேகம் இவையெல்லாம் எப்படி ஆர்ப்பரித்தரான்னு சொன்னார். இதுகளுக்கெல்லாம் என்ன அப்படிதான் ஆனந்தம்னால் 2ஆம் பாட்டு முதல் வரியில் இருக்கு, நாரணம் தமரை கண்டு நன்னீர் முகில். கண்டு உகந்து நாராயணனுடைய தமர்கள்ங்கிறதுனாலே இந்த ஏற்றம். மோட்ச மண்டலம் சுலபத்தில் கிடைத்து விடாது. குரத்தாழ்வான் சாதிக்கும் போது நிஷ்கல்மஷை நிகத ஜன்ம ஜராவிகாரை பூயிட்ட பக்தி விபவை அபவைர் அவாப்பியம். இந்த உலகம் சுலபத்தில் கிடைக்காது. நிஷ்கல்மஷை, எந்த குற்றம் ரஜோகுண தமோகுணம் இல்லாதவனாய், நிகத ஜன்ம ஜரா விகாரை, இனி பிறப்பு இறப்பு வளர்ப்பு தேய்வு ஏதும் அற்றவனாய், பூயிட்ட பக்தி விபவை, பூயிட்ட நிறைய பக்தி, பரபக்தி, பரஞான பரபக்தி அத்தனை போகக்கூடிய சக்தி இருக்கிறவராய், அவ்வளவு பக்தியாலே நிரம்பியவராய், அப்படிப்பட்டவர்கள் பக்தி விபவைகி அபவைர் அவாப்பியம், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இது கிடைக்கும். யாருக்கு கிடைக்காதுன்னு சொல்றார், அந்நேகி அதன்ய புருஷைகி, இதை தவிர தன்யர்கள் இல்லாமல் பகவத் பக்தி குறைவா இருந்து அந்த அனுகிரகம் இல்லைன்னால் மனசாப்பியனாப்பியம், அவர்கள் மனசால கூட இந்த வைகுண்டம் எங்க இருக்குன்னு நினைத்து விட முடியாது. என்ன தேவாக ந முனையாக நச்சாகம் நச்சசங்கரா ஜானந்தி பரமேசஸ்ய தத் விஷ்ணோ பரமம் பதம் என்றே பிரம்மாவே சொல்லுகிறார். நானும் பார்த்ததில்லை, என் பிள்ளையும் பார்த்ததில்லை, தேவர்கள் எல்லாரும் பார்த்ததில்லை, அந்த லோகம் எங்க இருக்கிறது என்ன எங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட உலகம் சாதிக்கிறார். வைகுண்ட நாம தவ தாம ததாமனந்தி, இதுதான் தேவதையினுடைய வைகுண்ட தாமம். இது ரொம்ப பாக்கியம் பண்ணவர்கள், பக்தியிலே சிறந்தவர்கள் தான் சேவிக்க முடியும். அப்படி ஒருத்தர் தான் சுவாமி நம்மாழ்வார்.
ஆகவேதான் பகவான் அவருக்கு அனுகிரகித்து கிளம்பி கொண்டிருக்கிறார். நாரணன் தமரை கண்டு உகந்து நல் நீர் முகில், நல்ல தீர்த்தத்தோட கூடியிருக்கிற மேகம், நன்னீர் முகில். நாரணன் தமரை கண்டு பகவானுடைய அடியார்களை எல்லாம் பார்த்து, இதோ இவர் ஒருத்தர் புறப்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன ஆகாசத்தில் இருக்கிற மேகங்களுக்கு ஆனந்தம் வந்து பூரண பொற்குடம் பூரித்தது உயர் வெண்ணில். பூர்ண கும்பத்தாலே அப்படியே வரிசையா வைக்கும். பூரண பொற்குடம் பூரித்தது உயர் வெண்ணில். அது 2-3 அர்த்தம் சாதிக்கிறார். ஒன்னும் குடங்கள் தாங்களே வந்து நின்று விட்டன. மேகங்கள் தான் குடம். குடத்திலேருந்து ஜலம் கொட்டும், மேகத்திலேருந்து தண்ணீர் கொட்ட போகிறது. எதற்கென்னா ஒருத்தர் புறப்பாடு நடக்கிறதுனால் வழி நடுக தீர்த்தம் சேர்க்க வேண்டாமா? அந்த சுவாமிக்கு தீர்த்தம் புரோக்ஷிக்க வேண்டாமா? பன்னீர் சொம்ப வச்சுன்னு கல்யாண வீட்டுக்குள்ள போறச்சே நமக்கே தலையில தெளிக்கலையா? அதை போல ஆகாயம் முழுக்க பூர்ண கும்பங்கள் மேகங்களே நிறைந்தன. ஒன்று. இரண்டாவது, தேவர்கள் எல்லாம் மேகங்களை பூர்ண கும்பமாக ஏந்தி அதன் மூலம் நீர் சொரிகிறார்கள் என்று அர்த்தம் பண்ணலாம். பூரண பொற்குடம் பூரித்தது உயர் வெண்ணில், நீரணி கடல்கள் நின்றார்த்தன. தண்ணீராலே அணிகலன போலே சூழ்ந்திருக்கக்கூடிய சாகரம், சமுத்திரம், அது நின்று ஆர்த்தன. இப்படி அப்படி நின்று சத்தம் போடும். நடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே. வழியில் உள்ள உலகத்தவர்கள்லாம் மேலே கூடி தோரணம் கட்டி, அதுக்கு மாவலையெல்லாம் கட்டி, கீழே பெருக்கி மொழிகி கோலம் போட்டு தயார் பண்ணி செம்மண்ணெல்லாம் இட்டு, ஒரு பக்கம் பூரண கோப்புடம், வாழைமரம், மற்ற மரங்கள், மேல தோரணம், மாவலை, இதெல்லாத்தையும் போற வழியெல்லாம் தயார் பண்ணார்கள். ராமன் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். வனவாசம் முடிந்தது. ராமராவண யுத்தம் முடிந்து ராவணன் மாண்டு போனான். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாகிவிட்டது. ராமன் புஷ்ப விமானத்தில் திரும்பி புறப்பட்டார். கங்கை கரையில இறங்கிவிட்டார். பிரயாகராஜ் திரிவேணி சங்கமத்துல தான் பரத்வாஜ ஆசிரமம். அங்கு இறங்கினார். உடனடியாக நந்தி கிராமத்துக்கு போயிருக்க வேண்டும், பரதனோட கூடி இருக்க வேண்டும். ஆனா பரத்வாஜர் அவருடைய ஆசை, இன்னைக்கு இரவு பொழுது ராமா என்னுடைய ஆசிரமத்துல தங்கி விட்டு போ என்று சொல்லவே அங்கேயே தங்கிவிட்டார். அப்ப அவர் அனுகிரகம் பண்றார். இங்கிருந்து புறப்பட்டு நீர் ஊர் போய் சேர்ற வரைக்கும் வழி நடுக எல்லா இடத்துலையும் பூத்து குலுங்கும். அகால பலினோ விருட்சாகான்னு சொல்வார்கள். காலமே இல்லாட்டா கூட எல்லா பூக்கும் பூக்க போறது, எல்லாம் பழுக்கும். வழி நடுக எங்க பார்த்தாலும் ஒரே ஆனந்தமா இருக்கும். இயற்கையே உனக்கு உதவி செய்து நிற்க போகிறதுன்னு பரத்வாஜர் அனுகரித்தார். அதனால அது நடந்தது ராமனுக்கு. ஆனா இங்க ஆழ்வார் சொல்லிட்டு இருக்கிறது, இது எல்லாமே ஒரு முக்த ஜீவனுக்கு தானா நடக்கிறது. நீரணி கடல்கள் நின்றார்த்தன, நடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே. அந்த தோரணங்கள்லாம் கட்டி இருக்கிறத பார்த்தால் ராமபிரானுக்கு லக்ஷ்மணன் சத்திரச்சாமர பாணிஸ்து லக்ஷ்மணா அனுஜகாமான்னு ராமாயணத்துல ஸ்லோகம் அதை போல இருக்குன்னு சொல்றார். ராமன் முன்னால் நடந்தால் கொடையை பிடித்துக் கொள்ளுவாராம். சத்திரன் சாமரத்தை வீசிக்கொண்டிருப்பார். அப்படி சத்திரஞ்ச திருதவான் சத்திரத்தை பிடித்து சாமரத்தை பிடித்து லக்ஷ்மணன் பின்தொடர்ந்து அடிமை செய்தார். அதை போல இந்த முக்த ஜீவன் புறப்பட்டதுனாலே இவருக்கு ஒரு கைங்கரியம் பண்ற பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேணும் என்பதுதான் ஆகாசத்தில் இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் ஆசை. அந்த ஆசையை தான் அவர்கள் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே, மேல் உலகத்தவர்கள் அப்படி செய்தார்கள். இது இத்தனையுமே வேதாந்தத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்கள். அந்த விஷயத்தை தான் எளிமையான தமிழிலே ஆழ்வார் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இனி 3வது பாஷல். தொழுதனர் உலகர்கள் தூவனல் மலர்மழை பொழிவனர் பூமியன் அளந்தவன் தமர் முன்னே எழுமினென்று இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள் வழிது வைகுந்தத்து எண்ணு வந்து எதிரே. இதோ ஆகாசத்துல போய் வைகுந்தத்துல சேர போகிறீர்களே, இதுதான் வழி, இதுதான் வழி, இதுதான் வழி அப்படின்னு ஆதிவாகிகர்கள் எல்லாம் வழிகாட்டுகிறார்கள். கிழிய விடமிச்சேன், இந்த லோகத்தை தாண்டி கூட்டி போபவர்கள் யாரோ அவர்கள் தான் இந்த ஆதிவாகிகர்கள்னு சொல்றார். அவர்கள் தான் வழிகாட்டி கொண்டு போனாராம். தொழுதனர் உலகர்கள் எந்தெந்த லோகத்தவர்கள்? முதல்ல அர்ச்சிசு உலகம், அடுத்தது பகல் உலகம், அதற்கு அப்புறம் சுக்கரபக்ஷ உலகம், உத்தராயண உலகம், சம்பத்சர உலகம். இந்த ஒவ்வொரு உலகத்தை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள்லாம். அவர்கள்லாம் தொழுதனர், கையை கூப்பினார்கள். தூபனல் மலர்மழை பொழிவனர், தூபமேந்தி அந்த மலர்களை எல்லாம் தூவி வாங்கோ வாங்கோ உங்களுக்கு ஆராதனம் சமர்ப்பிப்பதில் நாங்கள் கைப்பற்ற பயனை பெறுகிறோம், உங்களை ஸ்தோத்திரம் செய்வதில் நாப்படைத்த பயனை பெறுகிறோம், உங்களை சேவிப்பதில் கண் படைத்த பயனையே பெற்றோம். பூமி அன்று அளந்தவன் தமர் முன்னே. இவர்கள்லாம் 6ன்னு விசாரம் வந்துதான். இவர்களா
வாமனமூர்த்தியாக பிறந்து திருவிக்கிரமனாக உலகத்தை தாவி அளந்தானே, பூமி அன்று அளந்தவன். அந்த பெருமானுடைய தமர், அந்த பெருமானுடைய அடியார்கள் அவர்கள் முன்னே போய் தொழுதனர். அவர்கள் முன்னாடி போய் தொழுதார்களாம். என்ன அர்த்தமா இருக்கும்? எதற்கு இப்ப வாமன திருவிக்கிரம சரித்திரத்தை சேர்த்து சொல்றார்? பூமி அன்றளந்தவன் தமர் முன்னே நாரணன் தமர்னு சொல்லட்டும், மாதவன் தமர்னு சொல்லட்டும். இது என்ன ஒரு விசேஷ அடையாளம்? திருவிக்கிரம பெருமான் உலகத்தை தாவி அளந்தார், அந்த திருவிக்கிரமனுடைய தொண்டர்கள் முக்தி பெற்று போகிறார்கள்னு சொல்றாரு. என்னால் ஏனெனில் திருவிக்கிரம பெருமான் உலகத்தை தாவி அளந்ததனுடைய பலம் இவர்களால தான் கிடைச்சதாம். எதுக்கு பெருமாள் தாவி அளந்தார்? தன்னுடைய திருவடியால நம்ம தலையெல்லாம் திருண்ட வேண்டும்ங்கிறதுக்காக அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அந்த திருவிக்கிரம சரித்திரத்துக்கு பல பேர் தோற்று விடுவார்களாம். ஏக்கமா அந்த பெருமானுடைய திருவடி எப்போது நம் தலைக்கு வரும்? படிக்களவாக நிமிர்த்த நின் பாத பங்கயமே தலைக்கணியாய் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். கதா புனசங்கர தாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஜ வஜ்ரலாஞ்சனம் திருவிக்கிரத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி. ஆள வந்தார் ஸ்தோத்திரத்தனத்துல பிரார்த்தித்தது, திருவிக்கிரமனின் திருவடி எப்போது என் தலையில் படுமோ? எதற்காக தலையில படணும்? பட்டாத்தான் நம்ம எல்லாருக்கும் மோட்சம் உறுதி. 4 பேராலும் முக்திக்கு வரமாட்டார்களா? ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்து கைங்கரியம் பண்ண மாட்டார்களா என்ற ஆசையோட தான் பெருமாள் எல்லா இடத்தையும் தாவினாராம். ஆனா தாவினத்துக்கு யாரோ 4 பேராவது மோட்சம் போக வேண்டாமா? போனா தானே திருவிக்கிரமாவதாரம் பலித்ததுன்னு அர்த்தம். திருவிக்கிரம பெருமாள் தாவி அளந்துட்டார், திருவடி எல்லார் தலையிலும் தான் பட்டது. ஆனா அதை ஏற்றுக்கொண்டு திருவடியை பற்றி இதோ லோக விக்கிராந்த சரணோ சரணந்தே, உன்னுடைய திருவடிகளை உலகமளந்த பொன்னடியே அடைந்துய்த்தேன் என்று யாரு சரணம்னு பற்றி மோட்சத்துக்கு போறானோ அவன் விஷயமா மட்டும்தானே திருவிக்கிரமாவதாரம் பலித்தது, பயன் பெற்றதுன்னு சொல்ல முடியும். மூவடி மண் கொண்டளந்த மன்னன் சரிதைக்கே மாலாகி பொன் பயந்தேன் ஆழ்வார் பாசுரம். 3 அடி மண்ணை கொண்டார், அளந்தார் மன்னன். மன்னன் சரிதைக்கே அந்த திருவிக்கிரம சரித்திரத்துக்கே மாலாகி பொன் பயந்தேன், நான் பைத்தியம் பிடித்து இதோ திருமேனி வரணம் கூட மாறிப்போய் அவனுக்கே நான் தொண்டையாகி விட்டேன், அவனுக்கே தொண்டுபட்டு விட்டேன் என்று பாசம். அப்ப பூமியன் அளந்தவன் தமர் முன்னே, அப்படிப்பட்ட பெருமானிடத்தில் நல்ல அளந்தது பிரயோஜனமானது இவர்களால தான். நல்லவேளை பெருமானுடைய அவதாரம் வீணாகி போகாமல் அதை பிரயோஜனமுடையதாக ஆக்கினார்களே, அப்படின்னு தான் அந்த வழியில இருக்கிறவர்களுக்கெல்லாம் இப்ப மோட்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறவனை பார்த்து பெருமையாம். பூமி என்று அளந்தவன் அளந்த பயனை அடைய செய்தவர்கள் இவர்கள், ஆகவே தொழுதனர். அதனாலதான் கைகூப்பி வணங்கினார்கள். எழுமின் என்று இருமருங்கு இசைத்தனர். இந்த பக்கம் நின்று அந்த பக்கம் ஒரு பாதைன்னு இருந்தா அது இந்த பக்கம் தான் இருக்கும், அந்த பக்கம் தான் இருக்கும். 2 பக்கத்துல நின்று கொண்டு இப்படி வரலாமே, இப்படி வரலாமே, இப்படி அமரலாமே, இங்கு எழுந்துள்ளி இருக்கலாமே, இங்கு பொன்னடி சாத்தலாமே அப்படின்னு அவளை ஆதரத்தோட கூட்டிட்டு போறார்களாம். இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள். அவர்களை முனிவர்கள்னு ஆழ்வார் கூப்பிடுறார். மனநசீலகா முனிகி, வாயை திறந்து பேசவே மாட்டார்களாம், எப்பவும் மௌன விரதத்திலே இருப்பார்கள். அதுவும் அர்ச்சிராதி மார்க்கம் போற வழியில அவர்களை எதுக்கு பேச போறார்கள்? நமக்கே யாரால ஒரு காரியம் ஆக வேண்டாம்னா பேசவே மாட்டோம். நம்ம பாட்டு ஏதோ பாராயணம் ஜபம் பண்ணி கொண்டு வந்துருவோம். 4 பேரால நமக்கு 4 காரியம் ஆக வேண்டியிருக்கு, அதுக்காக ஓடியாடுகிறோம். நான் படைத்த பயனுக்காக அவரை பத்தி பேச வேண்டி இருக்கிறது, அதற்காக பேசுகிறோம். இதே அந்த லோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தேவையில்லையே. ஆனா அவ்வளவு மௌனம் காக்கிற முனிவர்கள் கூட மௌனத்தை கலைத்து வாய் திறந்து எழுமென் என்று இருமரங்கு இசைத்தனர். வாயை திறந்து வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறார்களேனால் அதுக்கு ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிறார். ஜபமத்தியம் குருர்வாபி வைஷ்ணவோய சமாகதா சம்பாஷணாதி பூஜாந்தம் தஸ்ய கிருத்வா அனுமான்யச்ச. நான் ஜபம் பண்ணிருக்கும் போது யார் வந்தாலும் அதை பத்தி தொந்தரவாக படக்கூடாது, அவர்களை கண்டுகொள்ளவும் கூடாது. ஆனா நம்முடைய ஆச்சாரியன் வருகிறார், ஒரு ஜீவையிட்டம் வருகிறார்னால் ஜபத்தை தொடருவோம் இருக்கக்கூடாதாம். அவர்கள் வந்ததுதான் நமக்கு பரம பாக்கியம். அதனால ஜபத்தை நிறுத்தி விட்டு எழுந்திருந்து சம்பாஷணாதி அவர்களோட பேசணும், முகமன் கூறி வரவேற்கணும், அர்க்கியம் பாத்தியம் மதுபர்க்கம் சமர்ப்பிக்கணும். அப்புறம் பூஜாந்தம் பூஜை பண்ணணும். தஸ்ய கிருத்வா அனுமான்யச்ச அவர்களை மதிப்போடே வேண்டியதை பார்த்து நடத்தி அனுப்பி வைத்து விட்டு தான் ஜபத்தை தொடர வேண்டும் இருக்கு. அதனாலதான் இந்த வழியில இருக்கிற முனிவர்கள் எல்லாம் வந்தவர்களை உதாசீனப்படுத்தி விட்டு நாங்க பாட்டுக்கு முனிவர்கள் மனனம் தியானம் பண்ணி கொண்டிருப்போம் இருக்க மாட்டார்களாம்.
வழி இது வைகுந்தற்கு என்று வந்து எதிரே. இதுதான் வழி. ஜெகத சாஸ்வதி மதேன்னு கண்ணன் கீதையில சாதிக்கிறார். ஜெகதா சாஸ்வதே மதே. இது வெள்ள மார்க்கம், இது கருப்பு மார்க்கம், ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய அச்சிராதி மார்க்கம். அதைத்தான் வழி இதுன்னு காட்டார்கள். வைகுந்தற்கு என்று வந்து எதிரே. வைகுந்தநாதனை அடைவதற்கு இதுதான் நீங்க போக வேண்டிய மார்க்கம் என்று சொல்லி கொண்டு போய் விடுவார்களாம். ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தில் வழி இது வைகுந்தற்குனால் நீங்க எங்க போய் கொண்டிருக்கிறீர்கள்? நமக்கு தெரியாத ஒரு ஊருக்கு போறோம். ஊருக்கு ஒரு 10 மைல் முன்னாடி எப்படி போகணும்னு கேட்கிறோம். இப்படி போங்க இப்படி போங்கன்னு சொல்லுவா. அந்த ஊருக்காரன் ஊருக்கு திரும்பி போறச்சே வழிகாட்டுற முறைக்கும் நாம யாரும் அந்த ஊருக்கு போறச்சே வழிகாட்டுற முறைக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? அதே போல நான் தான் வழி கேட்டுட்டு போறேன்னு வச்சுக்கோ. நான் ரொம்ப வருஷம் வாழ்ந்த ஊர், அந்த ஊருக்கு வழி கேட்டு போறதுக்கும் அந்த ஊரே எனக்கு தெரியாது, அங்க வழி கேட்டுறதுக்கு என் முக பாவத்திலே வித்தியாசம் இருக்காரா? நம்ம ஊர்னா முதல்ல வழியே கேட்ட மாட்டேன், கேட்கவே மாட்டேன். நான் கேட்காத இவருக்கு தெரியாதாக்கம் நினைத்து கொண்டு யாரான்னு சொன்னாலும் அப்படி பெருமிதத்தோட சிரிச்சுட்டே போயிடுது. நம்ம ஊருக்கு நமக்கே வழிகாட்டுறான். இருக்கட்டும், அவருக்கு ஒரு ஆசை, அதனால காட்டுகிறார். அதே போல இந்த முக்த ஜீவன் புறப்பட்டு வைகுந்தத்துக்குள்ள போறாரே, அவர் போற அந்த பாங்கு, அவர் போற பெருமிதத்தை பார்த்தா என்னவா இருக்கான்? தான் ஊருக்கு போறாப்புல இருக்கே, இவர் ஒன்றும் புது ஊருக்கு போறாப்புல தெரியலன்னா வாஸ்தவம் அதுதானே தன் ஊர். அங்கதானே நம்ம எப்படியுமே இருந்திருக்க வேண்டும். ஏதோ கர்மாதீனமா ஆதி காலத்திலே இங்கேயே பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம், இப்ப போகிறோமே தவிர உண்மையா இக்கரை நம்ம உள்ளத்துக்கு அருகாம இருக்கக்கூடியது அந்த ஊர் தான். பெரியாழ்வார் பாசுரத்தில் அக்கறை என்னும் அனத்த கடல் இக்கரையே இழைத்திருந்தேன்னு சொல்றார். அக்கரேன்னு சம்சாரத்தையும் இக்கரேன்னு ஸ்ரீ வைகுண்டத்தையும் சொல்கிறார். அப்படின்னா தான் ஊர் ஸ்ரீ வைகுண்டம் தான். எப்படி பெருமாள் திருவரங்கம் நம் ஊருங்கிறாரோ அதை போல இந்த முக்த ஜீவனுக்கு அவனுடைய ஊர் வழி இது வைகுந்தற்கு என்று வந்திதிரே என்று எல்லாரும் பாகவதர்களுக்கு சத்காரம் பண்ண வேணுங்கிற ஆசையோட வந்து வந்து கூப்பிட்டார்கள். அது 3வது பாசுரத்துல சொன்னார். 4வது பாசுரம் எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர், கதிரவர் அவரவர் கை நிறை காட்டினர், அதிர்குரல் முரசங்கள் அரைகடல் முழக்கொத்த, மதுவிரி துழாய்முடி மாதவன் தமர்க்கே. இனிமே மேல் உலகங்கள் அந்த லோகத்தில் இருக்கிறவங்கள்லாம் அவர்களெல்லாம் தோப்புகள்லாம் அமைத்து வாத்திய கோஷம் எல்லாம் பண்ணி அதை போல மேல இருக்கிற ஆதித்யர்கள் கீழே விண்ணப்பம் பண்ணனே. 6 லோகங்கள், 6வது வாயு லோகம், 7வது சூரிய லோகம். தர்மசாஸ்திரப்படி புராணத்தின்படி பார்த்தா பூகோளத்தின்படி பார்த்தா சூரியன் கீழே இருக்கிறார், சந்திரன் மேலே இருக்கிறார். நாம் இந்த லோகத்தை சுத்தி இருக்கிற சந்திரனை பத்தி பேசுறேன், அவர் சந்திர மண்டலத்தை பத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த கீழே இருக்கக்கூடிய சூரிய லோகத்தில் துவாதச ஆதித்யர்கள்னு சொல்லுவார்கள், 12 சூரியர்கள். அவர்களெல்லாம் வந்து கை காட்டி இதுதான் வழி இதுதான் வழின்னு கொண்டு போறார்கள். இதனாலதான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இங்கிருந்து ஒரு புறப்பட்டு போறான்னு சொல்லும்போது சிறிய திருமடல் தொடக்கத்திலேயே தேரார் நிறைகதிரோன் மண்டலத்தை கீண்டு புகுத்து ஆரா அமுதம் அங்கெய்தி அதில் நின்னும் வாரா துருவதனுண்டே காரார் புறவியேள் பூண்ட தனியாழி. சூரியனுடைய தேர் ஒரு சக்கரம் பூட்டி இருக்குமா, 7 குதிரைகளால் இழுக்கப்படும். காயத்ரி, உஷ்ணிக்கு, பிரகதி, பக்தி, இந்த மாதிரி 7 குதிரைகள் இழுக்கும். அந்த தேர் ஒட்டி அருண பகவான் உட்கார்ந்து இருப்பார். உள்ள சூரியன் இருக்கிறார். அந்த சூரிய மண்டலத்தை தாண்டி தான் இவன் போய் கொண்டிருக்கிறான். எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர். இமையவர்கள்னு சொல்றது மேல் சொல்ற லோகத்தில் இருக்கிற தேவர்களை எல்லாம் சொல்றார். எதிர் எதிர் அவர்களெல்லாம் வந்து வந்து எல்லா இடத்திலையும் தங்கிட்டு போறது அவர்கள் அனுமானம். இவன் தங்குறதாவே இல்லை. ஹனுமான் மகேந்திரகிரியிலிருந்து தாவினார். லங்கைக்கு போய் சீதா மாதாவை தேடணும், தேடி மோதிரத்தை கொடுக்கணும், அவள் எங்க இருக்கிறான்னு செய்தி கேட்டுக்கொண்டு வர வேண்டும். ஆனா இதுக்கெல்லாம் தாண்டணும் இல்லையா? தாண்டிட்டார். தாண்டினா ஒவ்வொன்னா கடலுக்கு மேல தடங்கள் வந்துட்டே இருக்கு. முதல்ல மைனாக்கம்ங்கிற மலை வந்தது, அடுத்தது சுரசா நாகமாதா வந்து தடுத்தாள், அதுக்கப்புறம் சிம்ஹிகாங்கிற சாயாகிராகி வந்து தடுத்தாள். எல்லாத்தையும் தாண்டிட்டார். அவர் மைனாக்கத்துக்கு என்ன நினைப்புனால் இங்க தங்க போறார், இங்க தங்க போறார், இங்க தங்க போறார். ராமதூதர் போயிட்டு இருக்கிறதுனாலே அவருக்கு நம்ம சத்காரம் பண்ணணும், ஓய்வெடுக்கிறதுக்கு இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க தங்குது. அவர் தானே ஒண்ணுமே தங்கவே இல்லை. எல்லாரையும் தாண்டிட்டு தாண்டிட்டு தாண்டி போயிட்டார். வேண்டியவர்கள் தடங்களாக வந்தால் இன்முகம் காட்டி பேசி நடந்து போயிட்டார். வேண்டாதவர்கள் வந்தால் அடித்து விட்டு புறப்பட்டு போயிட்டார். ஏதோ ஒண்ணு நிற்கக்கூடாது. அது போல இந்த ஜீவாத்மாவும் நிற்கவே போறதில்லை.
இவர் வேகமா தான் போறார். ஆனா அங்க இருக்கிற வழியில இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்னமோ நம்ம வீட்டுல தங்கிட்டு போவார், உங்க வீட்டுல தங்கிட்டு போவார், பக்கத்து வீட்டுல தங்கிட்டு போவார்னு எண்ணம். எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர். அவரவர்களுக்கு ஒரு சொரூப லாபம். இவனுக்கு கைங்கரியம் பண்றதுனாலே எனக்கு ஒரு பாக்கியம்னு அவன் நினைத்து கொள்கிறான். இதை பத்தி நீங்கள் ஏற்கனவே திருப்பாவையில் கூட கேட்டிருப்பீர்கள். ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கும் மருந்து கொடார் தேரி 4வது பாசம். அந்த பாசன வியாக்கியானத்தில் பெரியவாச்சன்ற சாதிக்கும் போது ஆண்டாள் கோபிமார் பாவனையில் பாடிக்கொண்டிருக்கிறாள். இடைப்பெண்கள் எல்லாம் நோன்பு நோக்கிறதுக்கு தொடங்கினார்கள். அப்ப வருண பகவான் பர்ஜன்ய தேவனுக்கு ஆசையம். இந்த பெண்கள்லாம் கிருஷ்ண பக்தர்களோ இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு கைங்கரியம் பண்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டும். மழை கொட்டணுமா, நீங்க ஆணை எடுங்கோ, நான் மழை பொய்யிறேனேன்றான். ஏன்னா அவர்களுக்கு ஆசை இந்த பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணா நமக்கு ஒரு பாக்கியம்னு. அதே போலத்தான் இங்கேயும் போக போற முக்த ஜீவனுக்கு கைங்கரியம் பண்ணா நமக்கு ஒரு பாக்கியம். என்ன கைங்கரியம் அவனுக்கு பண்ணிட முடியும்? இந்த லோகத்திலேயே ஒரு யோகியா இருந்தா எதையும் ஏத்துக்க மாட்டார். வைகுந்தத்துக்கே போயிட்டு இருக்கிறது எதை ஏற்றுக்கொள்வார்? ஏற்றுக்கொள்வாரோ இல்லையோ, அவருக்கு ஒரு வழியான காட்டின பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டுமே. ஒரு பூர்ண கும்பமான கொடுத்ததா இருக்கட்டும். எதிரெதிரிமையவர் இருப்பிடம் வகுத்தனர். கதிரவர் அவரவர் கை நிறை காட்டினர். கதிரவர்கள் தான் துவாதச ஆதித்யர்கள். அந்த ஆதித்யர்கள் எல்லாம் இதோ இப்படி 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 ஒரு ஆதரவா வழிகாட்டுவேன். பிரதான மந்திரி வருகிறார், அவர் வழியெல்லாம் தெரியும். நேரம் அங்கதான் தனக்காரி போட்டு போய் உட்கார்தான் போறார். ஆனா அதுக்குன்னு கை காட்டுறது இப்படி இப்படி இப்படின்னு அப்படியே பவ்யமா குனிஞ்சிட்டு காட்டுவார்கள். அதெல்லாம் இன்னைக்கு அவர் வேலையில இருக்கிறான், நாளைக்கு வேலையில இல்லாத போலாம். இங்க அப்படி இல்லை. அவ்வளவு ஆதரத்தோட கை காட்டினார்கள். இங்கே இங்கே என்று கூப்பிட்டனர். அதிர்குரல் முருசங்கள் அலைக்கடல் முழக்கு ஒத்த. அலைக்கடலை போலே அதிர்குரல் முரசங்கள். முரசத்தை வாசிக்கிறான். இப்படி ஒரு ஜீவன் இவ்வளவு நாளும் பிறப்பிறப்பிலே உழன்றவன் இப்போது பகவத் அனுகிரகத்தாலே கர்மங்கள் கழிய பெற்று அர்ச்சிராதி மார்க்கத்தில் புறப்பட்டு போகிறார். இதோ எழுந்தருளுகிறார் அப்படின்னு ஆனந்தமா பாடுறார்களாம். அதனாலதான் அதிர்குரல் முரசங்கள் முரசொலித்தன அலை கடல் முழக்கு ஒத்த. அது கடல் அலைகள் எல்லாம் ஆர்ப்பரிச்சு சத்தம் போடுறாப்புல இருக்கு. மதுவிரி துழாய்முடி மாதவன் தமர்க்கே. மாதவனுடைய தமர்களுக்காகத்தான் இத்தனை நடக்கிறது. மது விரி துழாய்முடி மாதவன் இவர்கள் எல்லாம் யாருடைய அடியார்கள்? இந்த முக்தி மார்க்கத்திலே வைகுந்தத்துக்காக பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற அடியார்கள்லாம் மாதவன் தமர்கள். மாதவன் எப்படிப்பட்டவரா இருக்கார்? மதுவிரி துழாய்முடி. மது தேன், தேன் ஓடி வருகிற, தேன் பிரவகிக்கிற, துழாய் துளசி, அந்த துளசியாலே அலங்காக்கப்பட்டிருக்கிற திருமுடி கொண்டவர். மதுவிரி துழாய்முடி மாதவன். பெருமாளும் பிராட்டி, மாங்கிறதுனாலே பிராட்டி, தவஹானா சுவாமி பெருமாள். அப்படி பெருமாளும் பிராட்டியுமா சேர்த்தி சியப்பதி ஒப்பனை அழகில் ஈடுபட்டவர். அழகா நம்மள வீட்டுல சாதிக்கிறார். இந்த தமர்கள்லாம் மோட்சத்துக்கு போயிட்டு இருக்காரு. இவர் ஆறு தெரியுமோ? மாதவ பெருமாளிடத்தில் ஈடுபட்டவர். பெருமாள்கிட்ட ஈடுபட்டவர்னு சொல்லியிருந்தாலே போரும். பிராட்டி பெருமாள் 2 பேருங்கிறதுனாலே மாதவ பெருமாளிடத்தில் சேர்த்தார். அந்த மாதவா எப்படி இருப்பார்கள்னா மதுவிரி துழாய் முடின்னு சொல்லுகிறார். 2 பேரிடத்திலையும் இவர் ஆட்பட்டவர். அதுவும் அந்த பெருமானுடைய ஒப்பனை அழகு. துளசி மாலை என்ன அழகா தரித்து கொண்டிருக்கிறாரோ அந்த அலங்காரத்துக்கு தோற்று ஈடுபட்டவர். அது போருமா? அதுதான் அவருக்கு அடையாளமே, அதுதான் அவருக்கு அத்தாட்சியே, யோக்கியத்தை. அதுதான் பெருமானுடைய துளசி மாலை அலங்காரத்துக்கு தோற்று ஈடுபட்டவர். ஆகவே இவர் மோட்சத்துக்கு போய் ஆகணும். ஆகவே நாங்கள்லாம் கைங்கரியம் பண்ணி ஆகணும். என்ன மதுவிரி துழாய்முடி மாதவன் தமர்க்கே. அந்த மாதவனுடைய தமர்களுக்கு நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும். பிராட்டி முன்னாக பற்றினவர்கள் ஆயிட்டு, அதனாலேயே இந்த வழியில் இருக்கிறவர்கள்லாம் கைகூப்புறார்களாம். அதனாலதான் இவர்கள் சத்காரம் பண்றார்கள். நம்மள வீட்டில் மிளகாழ்வான் ஒருத்தரை பத்தின அழகான ஐதிஹ்யம். அதை இந்த இடத்துல மேற்கோளாக எடுத்திருக்கிறார். வேடிக்கையான கதை. இப்ப சொல்ல வந்த விஷயம், இவன் பரமசிவேஷ்ணவனா இருக்கார், பகவானுக்கு பக்தனாக இருக்கிறார். அதனாலேயே இவர்களை சத்கரிக்கிறோம், அதனால ஏற்கிறோம், அதனால வணங்குகிறோம். இதுதான் கதை இங்கே சொல்லப்படுறது. ஆனா அந்த மிளகாழ்வான் கதையில இவன் ஜீவையிட்டவன்கிறதுனாலேயே இவனோட பேச மாட்டோம், அதனாலேயே இவனை உள்ள விட மாட்டோம், அதனாலேயே இவன் வெளியில போகணும் இப்படின்னு சொன்ன காலம் இருக்கு. நம்ம பூமியில தான், நம்ம பாரத தேசத்திலேயே என்னென்னமோ கட்ட நட்டங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா? அந்த மிளகாழ்வான் ஒருத்தர் பரமபக்தர், பரமசிவையிட்டவர். அவர் கோவிலுக்குள்ள போகணும்னு போகிறார். விடமாட்டேன்னா, ஏன்னால் நீ சிவையிட்டவனா இருக்க,
அதனாலே உன்னை விட மாட்டேன், நீ ஆந்திராளிகனா இருக்கிறதுனாலே இங்கே உன்னை உள்ள விட மாட்டோம்னா. அவர் திருப்பி கேட்கிறார், எனக்கு ஒரு யோகியத்தை இல்லை, பக்தி இல்லை, ஸ்ரத்தை இல்லை, அதனால கோவிலுக்குள்ள விட மாட்டீர்களான்னு அந்த சுவாமி கேட்டார். இதெல்லாம் உனக்கு நிறைய இருக்கு, அதனாலதான் விட மாட்டோம்னா. இது சரியாத்தான் சொல்லியிருக்கேன். வாசல்ல வந்தார், மேல் உத்திரியத்தை ஆகாசத்துல தூக்கி போட்டு அப்படியே கூத்தாடினார். இது உள்ள விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான், அவனுக்கு என்ன சந்தோஷம்னார். நல்லவேளை இந்த அபாகவதன் வாயாலே நான் ஒரு சீவையிட்டவங்கிற பேர் வைத்தேன் இல்லையா, அவனால கைவிடப்பட்டதுதான் எனக்கு பெருமைங்கிறார். ஒரு அபாகவதன், ஒரு நாஸ்திகன் நம்மோட கை கோத்துந்து நம்மளை கொண்டாடுறான்னு நமக்கு பெருமை இல்லை. ஒன்னவன் ஆஸ்திகனை மாறிட்டு கொண்டாடணும், இல்ல நாஸ்திகனாகவே இருக்கும்போது நம்ம விலகிடணும். அதைத்தான் விலகாழ்வான்னு சொல்றான். நல்ல வேளை இவன் உன்னை உள்ள விட மாட்டேன்னு சொன்னா அதுவே எனக்கு ஆனந்தமா இருக்கு. இப்ப ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க, விலகாழ்வான் சரித்திரத்தில் இவன் ஜீவையிட்டவன்கிறதுனாகவே கைவிட்டு விடு, இது அங்கு. இங்கு சொல்றது மதுவிரி துழாய்மொழி மாதவன் தமர்க்கே, இவன் மாதவன் என்பதனாலேயே கை கொள்ளுவோம் என்று வழிநடுக சொன்னார்கள். 4ஆம் பாட்டு முற்றிற்று. 5ஆம் பாட்டு, மாதவன் தமர் என்று வாசலில் வானவர் போதுமின் எமதிடம் புகுதுக என்னதும் கீதங்கள் பாடினர் கிண்ணறர் திருடர்கள் வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே. இனி வருணன், இந்திரன் முதலானவர்கள் அவர்களெல்லாம் பொதுவா தங்கள் காரியத்தை பார்த்து கொண்டு இருப்பார்கள். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் வந்தால் பெருமானிடத்துல சகாயம் பிரார்த்திப்பார்கள். சகாயத்தை பெற்றுன்னு சந்தோஷமா வாழ்ந்துப்பா. ஆனா அவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், நம்ம இந்த லோகத்துல இப்படியே இருந்துருக்கோம், இவர்கள்லாம் மோட்சத்துக்கு போயிட்டே இருக்கார்களே, நமக்கு என்னைக்குதான் கிடைக்குமோ, இவர்கள் திருவடியை பற்றினாலாவது அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதான்னு பார்ப்போம். அதனாலதான் சொல்றார், மாதவன் தமர் என்று வாசலில் வானவர். இங்கு வானவர்னு சொல்லப்பட்டவர்கள் வருணன், இந்திரன், பிரஜாபதி. கடைசி 3 லோகம்னு விளம்பிச்சு. 6 லோகம் வரைக்கும் கீழே பார்த்துட்டோம். 6வது தான் வாயு லோகம், மருத்து லோகம். அப்புறம் 7வது சூரியலோகம், 8வது சந்திரலோகம், 9, 10, 11, 12. அதிலே சந்திரலோகத்தை தாண்டின பிற்பாடு வித்யுத்து, அதான் மின்னல், 8வது லோகம். 7வது லோகம், 9வது லோகம், 7வது லோகம் சூரியலோகம், 8வது லோகம் சந்திரலோகம், 9வது லோகம் வித்யுத்து மின்னல். 9 வரைக்கும் முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் கடைசி 3, 10, 11, 12. அதான் இந்த 3 பேர், வருணன், இந்திரன், பிரஜாபதி. இந்த 3 பேரும் வாசல்ல கூப்பிடுறார்கள். வாசலில் வானவர் போதுமின் யமதிடம், உள்ளவாங்க எங்களுடைய இடத்துக்கு சேருங்கோள். புகுதுக என்றாலும் இங்கே வருக, இங்கே வருக. வந்தது மட்டும் இல்லையாம், வருண பகவான் தம் ஊரகத்துக்கு அழைச்சின் போய் சிங்காசனத்துல உட்கார்த்தார். இனி வருண பதவியை நீங்க ஆளலாம்னு கொடுக்கிறார். இந்திரன் தன்னுடைய சொர்க்கலோகத்து சிங்காசனத்துல உட்கார்த்தார். இந்திர பதவியை நீ ஆளலாம்னு கொடுக்கிறார். பிரம்மாவே தன் சத்தியலோகத்துல கூட்டின்னு போறார். இதோ நான்முகன் பதவியும் பிரஜாபதி பதவியும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேங்கிறார். அவரவர்கள் தங்கள் தான் சமர்ப்பிச்சுட்டார்களாம். அது நமக்கு ஒரு பாக்கியம். அப்ப போதுமின் யமதிடம் புகுதுக என்னலும் கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள். கிண்ணறர்கள், கருடலோகத்து கருடர்கள் எல்லாம் சங்கீத கச்சேரி பண்றார்கள். வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே. மேல் லோகத்து வைதிகர்கள், அவர்தான் வேத நல்வாயவர், நன்கு எப்போதும் வேதத்தை ஓதுபவர்கள். மேல் லோகத்தில் இருக்கக்கூடிய வைதிகர்கள் வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே. அவர்கள் பலன் சமர்ப்பிக்கிறாளாம். நாங்க இத்தனை நாளா இங்க நின்று இருந்தோமே, இது எல்லாத்தையும் உம்மிடத்திலேயே சமர்ப்பித்து விடுகிறோம். அதுக்கு நம்ம வீட்டுல எடுக்கும்போது ஒரு இடம் சொல்றார், லவனும் குஷனும் அப்படியே ராமாயணத்தை கானம் பண்ணிட்டே போறார்கள். இங்க ஒரு ரிஷி வீட்டுல போய் பாடுறா, அந்த ரிஷி வீட்டுல ஒரு சர்க்கம் பாடுறா, இந்த ரிஷி வீட்டுல ஒரு காண்டம் பாடுறார்கள். அவரவர்கள் ஒவ்வொன்றும் பரிசு கொடுக்கிறார். ஒருத்தர் ஒரு ஜோடி பூனல் கொடுக்கிறார், ஒருத்தர் ஒரு வல்கலை மாந்தோல் மரபுரி கொடுக்கிறார், இன்னொருத்தர் ஒரு கமண்டல் கொடுக்கிறார், இன்னொருத்தர் ஒரு துளசி மாலையை கொடுக்கிறார். அப்படின்னு வால்மீகி பகவான் சொல்ற, பிரசன்னோ வல்கலாம் கஷ்டித் ததௌதாபியாம் சம்ஸ்திதாக பிரீத கஷ்டித் முனிஸ்தாபியாம் சம்ஸ்திதா கலசம் ததௌ மகாயசா. ரொம்ப புகழ் படைத்தவர்கள் எல்லாம் ஒருத்தர் கலசம் கொடுத்தார், ஒருத்தர் பிரம்ம கையில வச்சுக்கிறதுக்கு தண்டம் கொடுத்தார், ஒருத்தர் போட்டுக்கிறதுக்கு ஆசனம் கொடுத்தார். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னா கொடுக்கிற மாதிரி அதெல்லாம் பாடினவர்களுக்காக ரிஷிகள் கொடுத்தது. ஆனா இங்கே மோட்ச மார்க்கத்துல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்காக இந்திரன், கீழே வருணன், இந்திரன், பிரஜாபதி அவர்கள் எல்லாம் எதை கொடுக்கறதுன்னு பார்த்தார்களாம். இவருக்கு நம்ம கமண்டலம் கொடுக்க முடியாது, இன்னொன்னு கொடுக்க முடியாது. கொடுக்கணும்னா நம்ம பதவியே சமர்ப்பித்து விட வேண்டியதுதான் என்று கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள்
வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே என்னும் பெருத்த ஆனந்தத்தோட எல்லாரும் புறப்பட்டு போயிட்டு இருக்கார்கள். அப்ப இந்த வழியில் செல்கிறார்கள். சுவாமி கூரத்தாழ்வான் சாதிக்கும் போது இத்தகைய கடைசியில வைகுண்ட நாம தவ தாம ததாமனந்தி உன்னுடையதை தத் விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா திவீவ சக்ஷுராததம் தத் விப்ராசோ விபன்யவோ ஜாதுர்வாகம் சஸ்தமிந்ததே விஷ்ணோரியத் பரமம் பதம்னு சொல்வார்கள். அந்த விஷ்ணுனுடைய பரமமான பதத்தை நோக்கி போயிட்டு இருக்கார்கள். அவருடைய திருவடியை நோக்கியே செல்கிறார்கள். இந்த கோட்டியெல்லாம் விஷ்ணு ஸ்ரீவைகுண்டநாதனிடத்துல தோற்றவர்கள், அவனுடைய பக்தர்கள் இருப்பாளம். இதெல்லாம் மாதவ பக்தர்கள், இவர்கள்லாம் கேசவ பக்தர்கள், இவரெல்லாம் கிருஷ்ணாவதாரத்துக்கு தோற்றவர்கள், இவர்கள்லாம் ராமாவதாரத்துக்கு தோற்றவர்கள். கடைசியா சொல்ல போறார், இவர் தான் திருக்குடந்த பெருமாள், குடந்தையன் கோவலன்னு முடிக்க போகிறார். அப்படின்னு அவள்லாம் அர்ச்சாவதாரத்துக்கு தோற்றவர்கள். இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றுத்துக்கு தோற்றவரா. இது இந்த சபா, இது ரசிக சபா, ரசிக சபா, ரசிக சபா. இந்த ரசிக சபா மாதவ ரசிக சபா, கேசவ ரசிக சபா, மாதவ் நாராயண ரசிக சபா, வைகுந்தத்தவர் ரசிக சபா. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்றுத்துக்கு தோற்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இவர்களுக்காக பெருமை. அதனாலதான் வேள்வியுள் மாதவன் தமர் என்று வாசலில் வானவர் மாதவ பெருமானிடத்திலே தோற்றவர்கள்னால் இவர்கள்லாம் பிரம்மச்சாரி நாராயணனை பற்றியவர்கள் இல்லை, எல்லாம் லக்ஷ்மிபதியாய் ஸ்ரீயப்பதியான நாராயணனத்தை தோற்றவர்கள். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு ரச்சித்யாத்மா பக்தை பாகவதை சஹ. அதனால மாதவந்தமர் என்று வாசலில் வானவர் போதுமின் எமதிடம் புகுதுக என்றாலும் கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள் வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே என்பது 5வது பாசுரம். இனி மேற்கொண்டு தேவ ஸ்திரீகளெல்லாம் வந்து பெண்களெல்லாம் வந்து எப்படி முகம் கூறி வரவேற்கிறார்கள் இன்னும் 6வது பாசுரத்துல சொல்ல போறா கேட்போம். ஸ்ரீவைஷ்ணவர்கள் பிரபன்னர்கள் பக்தர்களாகிய நாம் தினப்படி இன்னென்னத்தை பத்தி சிந்திக்க வேணும்னு சொல்லுகிறார்கள். திருவேங்கடத்துக்கு தினமுமே யாத்திரை போகணும். அர்ச்சிராதி மார்க்கத்தில் ஒரு நாள் போறோம்னு தினமும் சிந்திக்க வேண்டும். அக்குருதர் இப்படித்தான் கண்ணனை இன்று பார்க்க போகிறோம். அத்தியமே சபலஞ்சன்ம சுப்பிரபாதாச்ச மேனிஷா. இத்தனை நாள் கம்சன் முகத்தில் விழிச்சிருக்கோம், இன்னைக்குதான் கண்ணன் முகத்தில் விழிக்க போகிறோம். அக்குருத ராசியோட சென்றார். இதெல்லாம் பாரித்தல்னு சொல்வார்கள். கிடைக்க போறது லாபம் ஏற்பட போறது அப்படிங்கிற பாரிப்போடு செல்ல வேண்டும். இந்த முக்த ஜீவன் பாரித்து கொண்டிருந்தான். அந்த பாரிக்கும்படிதான் வழி எழுக எல்லாரும் சத்காரம் பண்றார்கள். இனி 6வது பாசுரத்தில் வேள்வியுள் மடுத்ததும் விரகமிழ் நரும் புகை காலங்கள் பலம் புரி கலந்தெங்கும் இசைத்தனர் ஆண்மில்கள் வானகம் ஆழியான் தமரென்று வாழொன்கண் மடைந்தையர் வாழ்த்தினர் மகிழ்ந்தே. அழகிய கண் படைத்த பெண்கள் எல்லாரும் தேவஸ்திரீகள், அந்த வழிநடுக இருக்கக்கூடியவர்கள். தேவர்கள் மட்டுமில்லை, அந்தந்த தேவலோகத்தில் இருக்கிற பெண்டிர் அவர்களும் வந்து முகமன் கூறுகிறார்கள். இதில் ஆச்சரியம், இங்கேருந்து பிரயாணம் பண்ணிருக்கிற ஜீவாத்மா ஆணா பெண்ணா தெரியாது. அவர் சூக்ஷ்ம சரீரத்தோட போய் கொண்டிருக்கிறார். முதல்ல ஜீவன் ஆண்னு சொல்ல முடியுமா பெண்ணுன்னு சொல்ல முடியுமானால் ந புமான் ந ஸ்திரீ, ஆணும் அல்லன் பெண்ணும் அல்லன், அல்லா அறியும் அல்லன். நம்மாழ்வரை சாதிக்கிறார், ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அறியும் அல்லன் காணலுமாகான் உடனல்லன் இல்லை அல்லன். இது எல்லாமே பரமாத்மா பத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன உலகத்து ஆணை போல ஆண்னு சொல்லவா, உலகத்து பெண்ணை போல பெண்ணுன்னு சொல்லவா? யாரும் அது ஒப்பே சொல்ல முடியாது. அப்ப ஜீவன் புறப்பட்டு போகிறார். அங்க போன பிற்பாடு அவர் எந்த திருமேனி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ ஆசைப்படுகிறபடிக்கு இமான் லோகான் காமான் நீ காமரூப்யனு சஞ்சரன்னு ஏதத் சமகாயன் நாஸ்தே ஹாவு 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 என்னதான் உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன. ஆனா வழிநடுக இருக்கிறவர்களுக்கு இன்னும் மோட்சம் கிடைக்கலையே. அதனால அதுல ஆண்களும் உண்டு பெண்களும் உள்ள. அந்த பெண்கள்லாம் வந்து வேள்வியுள் மடுத்தலும், கீழே வேள்வியுள் மடுத்தே பலத்தை சமர்ப்பிக்கிறா போலே தங்கள் தங்கள் பதவிகளையே சமர்ப்பித்து விட்டார்கள் அப்படின்னு 5ஆம் பாட்டை முடிச்சுட்டார். அந்த சமர்ப்பணமான பிற்பாடு ஆண்கள் எல்லாம் தங்கள் தங்கள் பதவியை சமர்ப்பித்தனர். இப்ப பெண்கள் முன்னால் வந்து வேள்வியுள் மடுத்ததும் விரை கமழ் நரும் புகை திரவியத்தை எடுத்துக்கிறான். வேள்வி ஹோமம், ஹோமத்துல திரவியத்தை போட்டோம். அந்த சமயத்துல நல்ல நறுமண புகைக்கு அகிப்புகை சந்தனம் சாம்பிராணி இப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சமர்ப்பிப்போம். அதனால ஒரு சத்காரம், அதனால ஒரு அழகு. அதை போல இந்த பெண்கள் வந்து விரை கமழ் நரும் புகை, நல்ல கமழக்கூடிய
பரிமளம் வீசக்கூடிய புகையை ஏற்படுத்தி ஸ்பிருகணீயமாய், அது பரிமளம் மட்டும் இல்லை, மூக்குக்கு மட்டும் நன்னா இல்லை, அது மொத்தமாவே நல்லா இருக்கு. நம்ம பெருமாளுக்கு தூபஹாரத்தி காட்டுறோம், மூக்குக்கு மட்டும் வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, அந்த இடமே தெய்வீக தன்மையோட இருக்கு, அந்த இடமே புனிதமாகிறது. அப்படித்தான் என்னைக்குமே பார்க்கணும். அதனால விரைகமள் நறும்புகை காலங்கள் வலம்புரி கலந்தெங்கு இசைத்தனர். காலம் காளவாத்தியம், வலம்புரி சங்கம், அதை கலந்தெங்கும் இசைத்தனர். அது கலந்து கந்து எல்லா இடத்திலும் இசைத்தார்கள். ஆண்மீன்கள் வானகம் ஆழியான் தமர் என்று. ஆண்மீன்கள் இனி இந்த வானகத்தை நீங்க தான் ஆட்சி செலுத்த வேண்டும்னு சமர்ப்பிக்கிறான். யார் ஆளுவது? பகவானுடையதான் கேட்டால் அவரே தன்னுடைய பக்தர்களுக்காகத்தான் உலகத்தை விட்டு கொடுத்துடுறார். அவர் தன்னுடைய விபூதி நினைச்சதே இல்லை. இந்த சொத்தெல்லாம் என் அடியார்களது. நதே ரூபம் நச்சாகாரஹ நாயுதானி நச்சாஸ்பதம் பக்தானாம் துவாம் பிரகாசசேன்னு ஜிதந்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறது. உன்னுடைய உருவமோ ஆபரணங்களோ ஆயுதங்களோ பத்னி பரிஜனங்களோ யாரும் உனக்காகவே இல்லை. எல்லாரையும் நீ உன்னுடைய பக்தர்களுக்காகத்தான் பற்றி கொண்டிருக்கிறாய். அதனாலதான் வரத சகலமேதது சம்ஸ்கிருதார்த்தம் சகர்த்தா என்று வரதராயஸ்தவத்திலே சுவாமி கூரத்தாழ்வான் சாதித்தார். பரிஜன பரிபருகா பூஷணான் ஆயுதானி, எல்லாம் தனக்காகவே இல்லை, தன் அடியார்களுக்காக. அது இந்த வழியில இருக்கிறவர்களுக்கெல்லாம் புரியுது. அதனாலே நீங்க தான் இந்த லோகத்தை ஆள வேண்டும். அப்படித்தான் பெருமாள் எழுதி வச்சிருக்கார். பொதுவா ஒரு பெரிய முதலாளி இருப்பார். அவர் தன்னுடைய காலத்துக்கு பிற்பாடு யாருக்கு சொத்தெல்லாம் போய் சேரணும் எழுதிடுவார். அவர் காலத்தில் அவர் அனுபவிச்சாரோ இல்லையோ, பிற்காலத்தில் இன்னாரு போனோம். ஏன் நீரே உமக்கு வச்சு கூடாதான்னா நான் இல்லையே கொடுத்துட்டேனேன்னு வரும். ஆனா இங்க பெருமாள் இல்லைன்னு ஒரு நாள் ஆக போவதில்லை. அவர் இருக்கும் போதே உயிர் எழுதி விடுறார். அவர் இருக்கும் போதே எனக்கு இல்லை இந்த நாளெல்லாம், ஸ்ரீவைகுண்டத்தை கூட இவர்கள் தான் ஆள வேண்டும். அதனாலதான் முதற்கவி ஆழ்வார் பாடும்போது அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தன் காண்பினே. நம்மாழ்வார் திருவடி யார் பற்றினாலும் அவர்கள் வைகுந்தத்துக்கே போயிடுவார்கள். வைகுந்தத்துல எங்க ஆழ்வார் மட்டும்தான் தலைவரா இருப்பார். பூலோகத்துல கூட பெருமாள் ஆழ்வார் 2 பேரும் தலைவர்களாம், 2 பேரும் ராஜாக்களாம். ஆனா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா ஒரே ராஜா, நம்மாழ்வார் தான் ராஜா. அதான் இந்த முக்த ஜீவன் தான் ராஜா. ஆண்மேல்கள் வானகம் நீங்கள் ஆளுவதற்கு என்ன குறை என்று ஆழியான் தமர். ஆழியான் கையிலே சக்கராயுதத்தை படித்தவனான எம்பெருமான் ஆழியான் தமர். அந்த பெருமானுக்கு இவர்கள் தமர்கள் என்று வாழ் ஒன் கண் மடந்தையர் வாழ்த்தினர் மகிழ்ந்தே. வாழொன் கண், வாழ போன்ற கூறிய கண் படைத்தவர்கள். இப்ப திடீரென்று எதற்காக கண்களை பற்றின வர்ணனம் என்றால், தேசாந்தரத்துக்கு 5 வருஷம் 10 வருஷமா பிள்ளை புறப்பட்டு போயிட்டான். என்னமோ திரும்ப வரவே முடியவில்லை. அங்கேயே வேலை நிமித்தம் வந்தா வேலை தொடருமோ தொடராதோ தெரியல, வரவிடலாமா முடியுமா விடுமுறை கிடைக்குமா தெரியல. 10 வருஷம் ஆச்சு. இப்பதான் திரும்பி வந்தான். நல்ல வேளை வரும்போதே இனிமே நான் திரும்பி எந்த நாட்டுக்கு போலமா, உன்னோட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே பிள்ளை வரச்சே அந்த அம்மா எவ்வளவு கனிவா, இந்த மட்டும் தேசாந்தரத்துக்கு போனவன் இத்தனை நாள் கழித்தாவது வந்து விட்டானே, வரும்போது நான் இனிமே திரும்ப போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு வந்தானே என்று ஒரு கனிவு பார்வையில தெரியும், ஒரு பெருமிதம் தெரியும், ஒரு திருப்தி தெரியும். அதே போல இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஒரு முக்த ஜீவன் போகும்போது நல்ல வேளை இனிமே திரும்ப லோகத்துல பிறக்க மாட்டான், பெருமான்கிற தாயினிடத்திலிருந்து இவர்களெல்லாம் தள்ளி இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற பெருமிதம் வழியில இருக்கிற தேவஸ்திரீகள் கண்ணெல்லாம் தெரிகிறோம். ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து இனிமே போமாட்டேன்னு சொல்ற பிள்ளைகளிடத்தே ஒரு தாய் தன்னுடைய கண்ணால எவ்வளவு கனிவாக பார்ப்பாளோ அதை போல வாழன்கள் மடைந்தயர் வாழ்த்தினர் மகிழ்ந்து. அவர்கள்லாம் மகிழ்ந்தனர், மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்த்தினார்கள். ஒரு பிள்ளை தாய் எப்படி கண்குளர நோக்குவாரோ அப்படி. இதிலே இந்த பெண்கள் தேவஸ்திரீகள் எல்லாம் தங்கள் தங்கள் பர்த்தாக்கள் போய் சமர்ப்பிச்சுட்டார். நாம் அந்த பர்த்தாவுக்கு பத்னி, அதனால நாமும் சட்டப்படி சமர்ப்பிக்க வேணும். அப்படி மட்டும் இல்லை, ஆசைப்பட்டு சமர்ப்பிக்கிறார்கள். ஒரு தாயை போல இருந்து சமர்ப்பிக்கிறார்கள். அப்படிங்கிறது 6ஆம் பாட்டு. இனி 7வது பாசுரத்தில் மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர். தொடுகடல் கிடந்தையன் கேசவன் கிடவொளி மணிமுடி குடந்தையன் கோவலன் குடியடியார்க்கே. மடந்தையர் வாழ்த்தலும் கீழ பாசுரத்துல சொன்னத்தை விடாம தொடர்ந்து முதல்ல திருப்பி சொல்லியவர். அந்தாட்சரி போல
அங்க அந்தத்துல எந்த அக்ஷரத்தை சொன்னாரோ, என்ன விஷயம் சொன்னாரோ அதுதான் இங்க ஆதியில சொல்லி கொண்டு வருகிறார். மடந்தையர் வாழ்த்தலும், அந்த பெண்கள்லாம் வந்து வாழ்த்தின உடனே மருதரும் வசுக்களும், மருத்துக்கள் 49 மருத்து, முதல்ல 7 குழந்தைகளா பிறந்து அது ஒவ்வொன்றையும் 7ஆ பிரிச்சு 7 7 49 மருத்கணங்கள் ஆயின. அதான் மருத்து. மருதரும் வசுக்களும், அட்டவசுக்கள் 49 மருத்து அட்டவசுக்கள், இவர்கள் எல்லாரும் தொடர்ந்து எங்கும் தங்கள் தங்கள் எல்லையை தாண்டி வரலாம். இப்படி வைத்துக் கொள்ளுங்க. இந்த லோகத்தை தாண்டி அடுத்த லோகத்துக்கு போறார். அப்ப கீழ்லோகத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் எல்லையோட நின்று விட வேண்டும். அதை தாண்டி அடுத்த லோகத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா அடுத்த லோகத்துக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அது அவர்களுடைய எல்லை. எங்கே காவலாளிகளா இருந்தாலும் காவல்துறையா இருந்தாலும் இது எந்த சரகத்தில் நடந்தது, எந்த சரகம், எந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்டது, எது வரைக்கும் எங்க எல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எந்த பாதுகாப்பு அளிப்பா. ஆனா இங்க அப்படி எல்லையெல்லாம் பார்க்கறதே இல்லை. இது என்ன சட்டப்படியா பாதுகாப்பு? பெருமானுடைய ஆசை இவர்கள் மேல வெள்ளம் எடுக்கிறது. அப்படின்னா நாம தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லிடணும். இவர் எவ்வளவு தூரம் போறாரோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பின்னாடி போகணும். அதனால எல்லை தாண்டி செல்லுகிறார்கள். காண்பதெஞ்ஞான் நுகலோ, இந்த இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் என்ன பெருமை, என்னைக்கு ஸ்ரீவைகுண்டத்தை காண்பேனோ என்று பூலோகத்தில் இருக்கிற ஆசைப்பட்டு இப்ப மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கார்கள். அவர்கள் பின்னாடி போனா நமக்கும் ஒரு சத்காரம் கிடைக்காதா, நமக்கும் ஒரு பார்வை கிடைக்காதான்னு ஆசை. அதனால பின்னாடி போறார்கள். மாகவைகுந்தன் காண்பதற்கு என் மகனை ஏக வேண்டும். என்னுடைய ஆசை, என் மனம் எப்பவும் வைகுந்தத்தை பார்க்கறதுக்கே ஆசைப்பட்டு கொண்டிருக்கும். அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்றுகளோ, எப்போது சேருவேனோ, ஒரு நாளும் இவர்களை விட்டு நான் பிரிந்தே இருக்க மாட்டேன்னு பெருமாள் சொல்றார். நஜீவேயம் க்ஷணமபி தாம்பினா அசிதேக்ஷணா, சீதையை விட்டு பிரிந்து ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன், இந்த பக்தர்களை பிரிந்து ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். அவ்வளவு தூரம் பெருமாளுக்கு இவர்கள் ஆசை இருக்குனால் அப்ப நாம கொஞ்சம் தொடர்ந்து தானே போகணும். தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினார் அப்படின்னு அவர்கள் பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போறார்கள். தோத்திரம் சொல்லி தொடுகடல் கிடந்த என் கேசவன் கிளரொளி மணிமுடி. தொடுகடல் கிடந்த பரமபந்தத்தில் இருக்கிறது மட்டும் பிடிக்காமல் பிரம்மாதி தேவர்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்பதற்காக க்ஷீராப்தியில வந்து கிடந்து விட்டார். அவர்தான் கேசவன். பரமபதத்தை விட்டு க்ஷீராப்தியில வந்து சேனிச்சிருக்கிற கேசவன். கிளரொளி மணிமுடி, அந்த பெருமானுடைய ஆதிராஜ்ய சூச்சகமான திருமுடி. கிளர் ஒளி, ஒளி வளர்ந்து வழுகிற ஆதிராஜ்யம் அதிகம் புவனானா ஈசதே பிசனையன் கில மௌலிகி என்னும் கூறத்தாழ்வான் பாடினா போலே மணிமுடியோடு இருக்கக்கூடிய குடந்தை எம் கோவலம். முதல்ல கேசவன் சொன்னார். அடுத்தது திருக்குடந்தையிலே சயனித்துக் கொண்டிருக்கிற கோவலன்னு பாடுகிறார். கேசவன் சொன்னதுனாலே வந்து கீழோகத்துல பிறந்தவர் விபவம் அர்த்தாச்சு. விபவாவதார கிருஷ்ணனாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் அவதாரம் முடிஞ்சு திரும்ப போவார். ஆனா அதே கண்ணன் இதோ குடந்தையன் கோவலம் திருக்குடந்தையில 6வது தாழ்வான சேனித்தால் இனி கிளம்பி போகவே மாட்டாரே. அதனாலதான் வந்து என்ன கிருஷி பலம், முதல்ல கண்ணனா போய் பிறக்கிறார், திரும்பி வந்துடுறார். அப்புறம் திருக்குடந்தையில போய் சேனிச்சுக்கிறார். அப்படி சயனித்து போய்த்தான் 4 பேரை மோட்சத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார் என்று வழியில இருக்கிறவர்கள்லாம் பெருமானுடைய கிருஷி பலம் இது. அவர் பண்ணின பெரிய முயற்சி. என்னென்னவா முயற்சி பண்ணா ஒரு 4 பேர் மோட்சத்துக்கு போவார்கள். முதல்ல கேசவனா பிறக்கணும், கண்ணனா பிறக்கணும், உபதேசம் எல்லாம் பண்ணணும். அக்ரூரர், மாலாக்காரர், விதுரர், உத்தவர் இப்படி இருக்கிறவாள்லாம் வாங்குன்னு சொல்லணும். அதை பார்த்து நம்மள 4 பேருக்கு ஆசை வரும். போராது என்னதான் இருந்தாலும் 125 வருஷத்துல திரும்பி போயிட்டோம். ராமனாவே இருந்தாலும் 11,000 வருஷத்துல திரும்ப வந்து விட்டோம். அங்கேயே இருந்தால்தான் இன்னும் 4 பேரை கொண்டு வர முடியும். அதான் குடந்தையன் கோவலம். ஆசிரித்த ரக்ஷணார்த்தமாக கண்ணனாக அவதரித்து மோட்சத்தில் ஆசை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக திருக்குடந்தையில் வந்து சேனித்திருக்கிறார். ஆகவே இவர் பண்ண முயற்சியினுடைய பலம் இது தேவர்கள்லாம் கொண்டாடுறா. தேவஸ்திரீகளும் மருத்துக்களும் வசுக்களும் கொண்டாடுறது எல்லாம் பெருமான் போட்ட விதை. அவர் பண்ண கிருஷி, அதனுடைய பலம் தான் இது. குடியடியாருக்கே. இவர்கள் எல்லாம் எந்த குடியடியாருக்கு? கோவலம், குடந்தையன் கோவலம் குடியடியாருக்கே. பரமபதநாதனுடைய அடியவர்கள் ஒரு கோட்டி தள்ளிடுவார்களோ. க்ஷீராப்திநாதனுடைய அடியார்கள் அடுத்த குழு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்குவாள். கிருஷ்ணனாக அவதரித்த கேசவ பெருமான அடியார்கள் இன்னும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவாளாம். திருக்குடந்த 6வது தாழ்வான் அர்ச்சாவதாரத்தின் அடியார்கள்னா வாங்க நீங்க தான் முதல்ல அர்ச்சிராதி மார்க்கத்துல போகணும்.
நீங்க தான் வைகுந்த தடையன்னு கூப்பிடுறார்கள். குழந்தையன் கோவலன் குடியடியார்க்கே, அடியார்க்கேன்னு இருந்தாலும் அடியார்களைன்னு வச்சிடும். குடியடியார்களை மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தென்றும் சோத்திரம் சொல்லினர். எல்லாம் எல்லையை தாண்டி போய் அவர்களுக்கு சத்காரம் பண்றார்கள். 7ஆம் பாட்டு முற்றிச்சு. அடுத்து 8வது பாசுரத்தில் குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று முடியுடை வானவர் முறமுறை எதிர்கொள்ள கொடியணி நெடுமதில் கோபுரம் குறுகினர் வடிவுடமாதவன் வைகுந்தம் புகவே. இந்த பாசுரத்தில் பிரகிருதி மண்டலத்தை தாண்டி விட்டார்னு வைத்துவிட வேண்டும். இது வரைக்கும் நம்ம லோகத்திலேருந்து பிரம்மாவுடைய சத்தியலோகம் வரை முடிந்தது. இப்ப பிரகிருதியை தாண்டணும். சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில்லாத பெரும் பாழ். அதை தாண்டி குடியடியார் இவர்கள்லாம் அடியார். பெருமானுடைய சௌலபியத்துக்கு தோற்றவர்கள். அவனே சுலபன். அந்த சௌலபியத்துக்கு தோற்றிருக்கிறவர்கள் குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கு. இவர்கள்லாம் கோவிந்தனுக்கு அடிமைப்பட்டவர்கள். கீழே சொன்னது குடந்தையன் கோவலன், குடந்தை பெருமாளுக்கு அடிமைப்பட்டவர்னு சொன்னார். இப்ப கோவிந்தனுக்கு அடிமைப்பட்டவர்னு சொல்லுகிறார். அப்படின்னா குழு பிரிப்பாளம். இது அர்ச்சைக்கு தோத்த கோட்டி, இது விபவாவதாரத்துக்கு தோற்ற கோட்டி. வித்தியாசம் உண்டு. அர்ச்சாவதாரத்துக்கு தோற்றதா இருந்தா ரொம்ப உயர்ந்தது. கோவிந்தன் தனக்கு குடியடியார், கோவிந்த பெருமாளுக்கு நாங்கள் அடிமைப்பட்டவர்கள் இருக்கிறவர்கள். முடியுடை வானவர் முறமுறை எதிர்கொள்ள. இனி அங்கிருந்து வருகிறார்கள். முடியுடை வானவர், பெருமானுக்கு முடி இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. வானவர்களும் முடியடைந்திருக்கிறார்கள். அவரும் கிரீட்டம் சாத்தியிருக்கார். வானத்தில் நித்த சூரியர்களும் கிரீட்டம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன 2 பேருக்கும் கிரீட்டம் வித்தியாசமே இருக்காதனால், நான் தான் ரக்ஷகன், அதற்கு கிரீட்டம் பெருமாள். நாங்க தான் தொண்டுபட்ட அடிமைகள், கைக்கு என்ற திலகம், அதுக்கு கிரீட்டம் இவர்களுக்கு. நாம கூட கிரீட்டம் போட்டுக்கலாம். அடியவர்களுக்கு நான் தான் தலைவன், அவர் ஆண்டானுக்கு தலைவன். ஆண்டவர்களுக்கு தலைவன் அவர் கிரீட்டம் சாத்தியிருக்கார். அடியவர்களுக்கு தலைவன் நாம கூட தான் போட்டுக்கலாம். அதனால அங்க இருக்கிறவர்கள்லாம் முடியுடை வானவர் முறை எதிர்கொள்ள. ஒவ்வொருத்தரா இவர் சொல்லிட்டு போறார், இவர் சொல்லிட்டு போறார். அதுல மூத்தவர்கள் இளையவர்கள் அப்படின்னு இருப்பாளாம். அப்படி கூட உண்டா சாமி? அந்த லோகத்துல நேரம் காலமே கிடையாதே. நகாலஸ்தத்ரவை பிரபுன்னு சொல்லுவார்கள். என்னால் நித்த சூரிகள் முக்தாத்மாக்கள் அந்த வேறுபாடு மட்டும் இல்லை. ஒருவேளை நேத்திக்கு வந்தவர் இன்னைக்கு வந்தவர், அதனால அவரெல்லாம் மூத்தவர், 25 வருஷம் அனுபவம் இருக்கிறவர். இவர் 20 வருஷம் அனுபவம். வருஷம்னு ஒன்று இருந்தானே இதெல்லாம் கணக்கு பண்றதுக்கு. அதனால அந்த மாதிரி அனுபவம் எல்லாம் இல்லை. இது என்னத்துல வித்தியாசம் வரும்? இவர் சௌலபியத்துக்கு தோற்றவர், இவர் பரத்வத்துக்கு தோற்றவர், இவர் சௌசீல்யத்துக்கு தோற்றவர், இவர் அர்ச்சாவதாரத்துக்கு தோற்றவர், இவர் விபவாவதாரத்துக்கு தோற்றவர். அர்ச்சைக்குள்ள பிரிச்சு இவர் கிடந்தவாறு தோற்றவர், இவர் பிறந்தவாறு தோற்றவர், இவர் வளர்ந்தவாறு, இவர் கிடந்தவாறு, இருந்தவாறு, நின்னவாறு தோற்றவர். எவ்வளவு கோட்டி! இங்கேதான் கோட்டி உண்டுனால் அங்கேயும் உண்டு. நீங்க கோட்டினா பூசல் தான் இருக்கும், அங்க கோட்டினா ஒரே ஆனந்தம். அதனால முறை எதிர்கொள்ள இதெல்லாம் பெருமானாலே உத்தேசிக்கப்பட்டவர்கள். அவனால இவர்கள் போற்றப்படுகிறபடியால் நாமும் கண்டிப்பா இவர்களை போற்ற வேண்டும். நமக்கு இவர்களிடத்தில் ஆசைன்னு எத்தனை பூர்வே சாத்தியா சந்தி தேவா, ரொம்ப பழையவர்கள். பூர்வே சாத்தியா சந்தி, அவர்களெல்லாம் முறை எதிர்கொள்ள வைகுந்தத்துக்குள்ள போகணும். அப்பதான் எல்லாரும் எதிர்த்து அடிப்படைக்கிறார்கள். கொடி அணி நெடுமதில் கோபுரம் குறுகினர். இத்தனை நாள இந்த லோகத்துல எவ்வளவு கட்டப்பட்டிருப்போம். இப்பதான் கொடிகளோட கட்டப்பட்ட அந்த கோபுரங்கள், அதெல்லாம் கொடி அசைச்சு வாங்கணும். உள்ளவா, இங்கதான் நீ எப்போதும் இருக்க வேண்டிய இடம். எங்கெங்கோ தத்தி திரிந்து இந்த இடத்துக்கு சேர்ந்திருக்க. இனிமே இந்த இடத்தை விட்டே போகாதேன்னு சொல்லி கூப்பிடுகின்றன. கொடியணி நெடுமதில் கோபுரம் குறுகினர். மன்னே பிராப்தாஸ்பதம் தேசம் பரத்வாஜாயம் அப்ரவீதுன்னு பரதனுக்கு ஆசை. ராமனை தேடி கொண்டு வருகிறார். சித்திரக்கூடத்துல ராமன் இருக்கிற இடம் எதுன்னு தெரியல. பார்த்தா ஒரு ஹோம புகை ஒரு இடத்துல தெரிஞ்சது. இங்கதான் இருக்கணும், இதுதான் பரத்வாஜர் சொன்ன இடமா இருக்கணும். அப்ப உள்ள ஆர்ப்பரிக்கிறது. அவர் சொன்ன இடத்துக்கு கிட்டக்க வந்துட்டும் போட்டிருக்கே. அதை போல நமக்கே என்ன தோணும்? ஒரு நாள் போக மாட்டோமா? ஆழ்வாரை பற்றி இருக்கிறோம், பெருமானார் திருவடிகளை பற்றி இருக்கோம். கண்டிப்பா கொடுப்பார், அவசியம் அழைத்துட்டு நிறுத்துவார். அப்ப நமக்கு இந்த பாட்டு ஞாபகம் வரும். இதுல ஒரு நாள் அப்படி போவோம்னு சொல்லிட்டு அந்த இடம், அந்த பாசனத்துல ஒவ்வொன்னு சொல்லியிருக்கிற அடையாளம் எல்லாம் வரிசையா தெரியறது. இப்ப பிரத்யட்சமா புரியுது. நம்மளும் கிட்டக்க வந்துட்டோம். அப்ப ஆழ்வார் சொன்னா அந்த இடத்துக்கு அருகே வந்து விட்டோம் போல இருக்கிறதே என்ன உள்ள ஆர்ப்பரிக்காதா? அதைத்தான் கொடியணி நெடுமதில் கோபுரம் குறுகினர். அது நிஜத்துல அந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய கோபுரத்தை பார்த்த உடனே ஒரு ஒண்ணு கால் பாவாது.
தேவர்களுக்கே கால் பாவாது. இதுக்கப்புறம் இவன் அங்க போற பிற்பாடு பாகுவானா? வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகவே வடிவுட மாதவன். இவர்கள் இப்படி உள்ள வரார். ஆரோ ஒருத்தர் புதுசா முக்தாத்மா வந்திருக்கிறாராம். அறிவிப்பு போறது பெருமாள் அவருக்கு தெரியாத அழைத்து கொண்டு போயிருக்கா. இருந்தாலும் அந்த அறிவிப்பு வந்து ஒரு சிறு பிள்ளை வந்துட்டான். அவர் ரொம்ப நாளா எங்கெங்கோ தட்டி திரிந்தவன் வந்திருக்கிறான். ஒரே ஆனந்தம். அதனால பெருமாளுக்கு ரொம்ப இளையவராயிடுவான். அவருக்கு இப்படியுமே வயசாகாது. ஸ்ரீவைகுண்டத்தை இளைஞராத்தான் இருக்க போறார். ஆனா இன்னும் அவர்களுக்கு இளமை வந்து விட்டது. இது தசரதன் ராமனை பார்த்து சொன்னான். அகம் புனகா தேவகுமார ரூபம் என்னும் நந்தந்தி பஷ்யன் நந்தாமி பஷ்யன்னபி தரிசனேன அகம் புனர் தேவகுமார ரூபம். தேவகுமாரனான பெருமான். தேவகுமாரன் சுப்பிரமணியன் குறிக்கும். இந்த ராமனை பார்த்தேன், என்ன அழகு. அதை பார்த்து நந்தாமி பஷ்யன்னபி தரிசனேன புனர் யுவேவ. எனக்கு 60,000 வயசெல்லாம் ஆகல. இப்ப 25 வயசை போலே நான் இளைஞனாகி விட்டேன். இது தசரதன் ராமனை பார்த்து சொன்னது. மகோத்சவம் இவ ஆசாத்திய புத்திரானன விலோகனம் யுவேவ வசுதேவோ பூத். கண்ணனை கண்ட உடனே வசுதேவருக்கு இளமை வந்து விட்டதுங்கிறார். கண்ணனை பார்த்தா வசுதேவருக்கு இளமை, ராமனை பார்த்தா தசரதனுக்கு இளமை, இந்த முக்த ஜீவனை பார்த்தா மாதவ பெருமாளுக்கே இளமை. அதைத்தான் வடிவுடை மாதவன்கிறார். இவர்களை பார்த்ததுனாலே திருமேனியில் புகழ். 2 பேருக்கும், பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் புகழ். வைகுந்தம் புகவே. அப்படி இவர் வைகுந்தத்துக்குள் நுழைய அவர்கள் எல்லாம் ஆனந்தப்பட்டனர். 9வது பாசுரம். வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் யமர் யமதிடம் புகுத என்று வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. வாசல்ல நித்திய சூரிகள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள். வைகுந்தம் புகுதலும். இந்த ஜீவன் வைகுந்தத்துக்குள்ளே புகுகிறார். வைகுந்தம் என்றால் எங்க ஞானத்துக்கு குறைவு இருக்காதோ, பக்திக்கு குறைவே இருக்காதோ அந்த குறைவற்ற பூமின்னு தான் அர்த்தம். வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர். வாசல்ல வந்து நின்றுட்டு என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். யாருக்கு இவன் வந்து சேர்ந்தது? இந்த முக்த ஜீவன் பண்ண பாக்கியமா? இப்படி ஒருத்தனை திரும்ப பெற்றோமே என்பது பகவான் பண்ணின பாக்கியமா? இப்படிப்பட்டவரை வரவேற்கிறதுக்கு நாம பண்ண பாக்கியமா? இது அந்த நித்தியசூரிகள் நினைச்சுக்கிறார்களாம். இது யாருடைய பாக்கியமாக இருக்கும்? இவனுடைய பாக்கியமா? பெருமாள் பாக்கியமா? நம்ம பாக்கியமா? வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் யமர். வைகுந்தனுக்கு அடியார்களா யாரெல்லாம் இருப்பார்களோ யமர். அவர்கள எங்களுக்கு சுவாமிகள் இல்லையோ அப்படின்னு வாசல்ல இருக்கிற நித்தியர்கள். வாசல் காக்கும் கோயில் காப்பான், தோரண வாசல் காப்பான். இவர்களுக்கெல்லாம் ஆனந்தம். எங்க பதத்தை எடுத்துக்கோ, நாங்க வாசல் காக்கிற பதவி கைங்கிறது உங்களுக்கு கொடுக்குறோம், இந்த பதவியை உங்களுக்கு கொடுக்குறோம், இந்த பதவி உங்களுக்கு கொடுக்குறோம். வைகுந்தன் தமர் யமர் யமதியிடம் புகுத. என் புகுதான்னு இருக்கு, புகுதுகான்னு வச்சுக்கணும். யமதிடம் புகுதுக என்று பாட்டு புகுதா தான் இருக்கு. அப்ப என்னுடைய இடத்துக்கு வாங்கோ அப்படின்னு கையை பிடிச்சு கொண்டு போய் கையில பெரம்பு வச்சுட்டு அவர்கள் ஆடுறவர்களோ இல்லையோ அந்த பெரம்பையே இந்த பிள்ளை கையில கொடுத்துருவானோ. இவர் இன்னைக்குதான் வந்தே சேர்ந்திருக்கார். அவர் கீழே சம்சாரத்துல என்ன பாடுபட்டு நீ வந்திருக்காரோ, இருந்தாலும் பதவியெல்லாம் அவரிடத்துல கொடுத்துடுறார். வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர். வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய அமரர்கள் முனிவர்கள். அது என்ன 2 வகை. அமரர்கள்ங்கிறது யாரு, முனிவர்கள்ங்கிறது யாரு? ஆண்டாள் பாசுரத்தில் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து திருப்பாவிர பாசுரம். அது போல இங்கே 2 சொல்றார். அமரரும் முனிவரும் குணநிட்டரும் கைகிற நிட்டரும் வியாக்கியானத்தில் நம்மள சாதிக்கிறார். பெருமானுடைய குணத்தையே அனுபவிச்சு ஈடுபட்டு இருக்கிறவர்கள் ஒரு வகை. ஓடி ஓடி கைகிரமணம்னு ஆசைப்படுறவர்கள் 2வது வகை. ஒன்று பரதன், ஒன்று லக்ஷ்மணன். இருந்த இடத்துல நந்தி கிராமத்துல நினைத்து நினைத்தே உருகி கொண்டிருந்தான் பரதன். கூடவே போய் அத்தனை கைங்கிறதையும் கிரியதாமி வாம்பத புருஷ்பமா மனுச்சரன் கூடவே போய் செய்தான் லக்ஷ்மணன். அது போல அங்க போனாலும் குணத்துக்குன்னு ஆட்பட்டவர்கள் உள்ளார்கள். கைங்கிரத்துல பண்ணினதே ஆசிரியர்கள் உள்ளார்கள். அவர்கள் தான் வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. வைகுந்தத்துக்கு புகுவது மன்னவர் விதியே. விதின்னா நாம சொல்ற விதி இல்லை, மன்னவர் விதியே என்று அமரரும் முனிவரும் வியந்தனர்னு வச்சுக்கணும். இது என்ன ஆச்சரியமா இருக்கு. நேற்று வரை சம்சாரத்திலே உழன்று கொண்டிருந்த ஒருத்தர் கண்டிப்பா வைகுந்தத்துக்குள்ள போவார்னு இந்த பெருமாள் எப்படி கருணை காட்டார். மன்னவர் விதியேன்னு சொன்னால் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள், அது எந்த பிறவியாவனா இருக்கட்டும், வைகுந்தத்துக்கு போவான்ங்கிறது தான் பகவத் சங்கல்பங்கிறார்கள். அதுதான் பெருமானுடைய சௌகார்தம், அதுதான் அவர் இருக்கக்கூடிய கருணை. அதைத்தான் விதிங்கிறார். அவனுடைய கருணை தான் நம்ம தலையில விழுந்திருக்கிற விதி.
விதி விழுந்துட்டா ஒரு நாளும் மீற முடியாது. இதே போல் இது நடக்கிற காரியமா? நாம கீழ்லோகத்துல உழந்துட்டு இருக்கோம். இங்கேருந்து திடீர்னு அங்க போய் சேர்க்கிறோமே, இது எப்படி இருக்கிறது என்றால், தரையிலே ஓடிக்கொண்டிருந்த நீர், காவேரி ஆறு மலைக்கு மேல் ஏறிவிட்டது. மலையிலேருந்து காவேரி கீழே இறங்கி ஓடி வந்ததுன்னு சொன்னா நம்புவீர்களா? கீழே ஓடிக்கொண்டிருந்த காவேரி மலைக்கு மேலே ஏறிடுத்து. நம்பராபரி இல்லையேன்னு தோணும். பார்த்தா நடந்தது. எங்கோ மேலேருந்து நம்ம கீழே வரல. கீழே சம்சாரத்திலேருந்து இத்தனை கர்மத்துல உணர்ந்து கொண்டிருந்தவர்கள் அதை தொலைத்து இங்கேருந்து வைகுந்தத்தை அடையணும். இது என்ன விதி, இது என்ன பாக்கியம், இப்படி கூட ஒன்று ஏற்படுத்தி வச்சிருக்காரா பெருமாள் என்று இது என்ன என்று ஆச்சரியப்பட்டார்கள். வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர். என்ன சொல்லி? வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர். 9ஆம் பாட்டு முற்றிற்று. 10வது பாசுரம். விதிவகை புகுந்தனர் என்று நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் நிதியும் நல் சொன்னமும் நிறைவுட விளக்கமும் மதிமுகமடந்தையர் ஏந்தினர் வந்தே விதிவகை புகுந்தனர். பகவத் அனுகிரகத்தாலே கருணையாலே இந்த முக்த ஜீவன் உள்ள புகுந்து விட்டார். விதிவகை புகுந்தனர். ஏற்கனவே சொன்னது புகுவது மன்னவர் விதியே, புகப் போகிறார்கள். புகுவது விதின்னு இருக்கு, புகுந்தார்னு யாரும் சொல்லல. ஆனா இப்ப பாட்டுல மாத்திட்டார். விதிவகை புகுந்தனர்னால் புகுவதுன்னு இருந்தது சட்டம். ஆனா இப்ப சொல்றது புகுந்தனர்னு சொன்னா பிரத்யக்ஷம். சட்டம் இருந்தா போருமா? அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டாமோ? நம்ம அரசாங்கத்தை எடுத்துக்கிறது எத்தனையோ சட்டம் இருக்கும், ஆனா அது நடக்கவே நடக்காது. சட்ட புஸ்தகத்துல இருந்தா அது வாழ்க்கையில என்ன வர வேண்டும். அதே மாதிரி இங்க விதி மன்னவர் விதியேன்னு சொன்னது சட்டம், ஆனா அது வாழ்க்கையில நடக்கும்னு சொல்றதுதான் விதிவகை புகுந்தனர். பிரத்யட்சமா உள்ள நுழைஞ்சிட்டார்கள். அதுவும் சம்சாரத்துல உடன்றிருந்தவன் எங்கேயோ வந்து புகுந்தாரே. விதிவகை புகுந்தனர் என்று நல்வேதியர் நித்திய சூரியர்கள்லாம் கொண்டாடுகிறார்கள். இப்படி கருணையோட பெருமாள் அனுகிரகிக்க இவர்களெல்லாம் வந்து விட்டார்களே என்று அனந்தன் வைனதேயன் முதலானவர்கள் இவனை சிம்ஹாசனத்துல அமர்த்தி சத்காரம் பண்ண போறார்கள். நல்வேதியர், இது நாம பண்ணின பாக்கியம். இதுவரை விண்ணுளாரிலும் சீரியர்களா இவர்கள் கீழே இருந்தார்கள். ஆகாசத்துல வைகுண்டத்தில் இருக்கிறத விட கீழே பரபக்தனா பிரபன்னனாக இருந்தால் விண்ணுளாரிலும் சீரியர். அவர்களை காட்டி இவர் ஏற்றம் படைத்தவர் இதுவரை. இனிமே இவரே விண்ணுளார், இனிமே அவர்களை விட நாம தான் சீரியர். இத்தனை நாளும் விண்ணுளாரிலும் இவர்கள் சீரியர்கள், இப்ப இவர்களே விண்ணுளார்கள் என்றவர்கள் ஆட்சிப்பட்டார்கள் என்று நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். அனந்தன் விஸ்வசேனன் வைனதேயன் இவர்களுடைய பதி அந்தந்த ஊர்ல அவளோட ஊர் இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்தில் அவர்களுக்கு இருக்கிற வீடு, அதுல கொண்டு போய் மேல இந்த முக்தனை உட்கார்த்தி வச்சு தாங்க கீழே உட்காந்து அவர்கள் திருவடிகளுக்கு பாங்கா தாங்கள் அமர்ந்து கொண்டு பதியினில் பாங்கினில் பாங்கா உட்காந்து பாதங்கள் கழுவினர். புருஷூக்தத்தாலே பிரதிபாத்தியரான நல்வேதியர் அவர்கள்லாம் பாதத்தை கழுவினார்கள். அவர்கள் ஆறு? எத்தனை ரிஷையாக பிரதமஜா ஏ புராணாக, அனுபவத்துல இழகின்றே இருக்கிறவர்கள். எத்தனை தரம் பெருமானை எத்தனை நாளா அனுபவிச்சிருந்தாலும் அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாம் அமுதன். புறா அபிநவம் புராணம்னு சொல்லுவோம். அப்ப புராணாக மிக மிக இளையவர்கள். தத் விப்ராசா விபன்யவா ஜாகிருதாகம் சா சமிந்ததேன் உபனிஷத் சொல்றது. தத் விப்ராசா ரொம்ப மேதாவிகள், விபன்யவா ஸ்தோத்திரம் பண்ணவர்கள், ஜாகிருவாகம் சகா பெருமானிடத்திலேயே மனத்தை லயிக்க விட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள்லாம் இவனை சத்காரம் பண்றார்கள். எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவா, இவர்கள்லாம் சாத்திய தேவர்கள், அங்கே இருக்கிறவர்கள். அவர்கள் பாதங்கள் கழுவினர். நிதியும் நல் சுண்ணமும், நல்ல சுண்ணம் நிதி, நிறைவுட விளக்கமும் அழகான பூர்ண கும்பத்தையும் மதிமுக மடந்தையர் ஏந்தினர் வந்தே. தேசாந்தரத்துக்கு போயிருக்கிற பிள்ளை திரும்பி வந்தா அம்மா பார்த்து எப்படி சந்தோஷப்படுவாளோ அந்த முகமாட்ட அங்க இருக்கிற பெண்கள் சதம் மாலாஹஸ்தா, சதம் சூர்ணஹஸ்தா, சதம் வாசோஹஸ்தா என்று 100 பேர் சந்தன அலங்காரம், 100 பேர் புஷ்ப அலங்காரம், 100 பேர் சூர்ண அலங்காரம், 100 பேர் மைய அலங்காரம், இப்படி 100 பேர் வஸ்திர அலங்காரம். 500 பேரும் வந்து மடந்தையர் ஏந்தினர் வந்தே. அவர்கள் அத்தனை பேரும் வர இனி கடைசி பாசுரம். வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தனில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகூர் சடகோபன் சொல் சந்தங்கள் 1000 இவவல்லார் முனிவரே. வந்து அவர் எதிர்கொள்ள. இப்ப இங்க அவர்னு யாரை சொல்லுகிறார்னால், ஒண்ணு
அந்த நித்தியசூரிகளை சொல்லலாம். அவர்கள் தான் வந்து கூட கூட்டின்னு போறார்கள். மாதவன் தான் பெருமாளும் பிராட்டியுமே எதிர்த்து வந்தனராம். அவர்களே வந்து எழுந்து வந்து கூப்பிடுறார்கள். வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ளே நுழைந்து அதுல ஆயிரக்கால் மண்டபத்துக்கு வந்து அதுல நடுவில் இருக்கிற திருமாமணி மண்டபத்தை புகுந்து மாமணி மண்டபத்து அந்தம் இல் பேரின்பத்து. இப்ப இருக்கிற பேரின்பத்துக்கு அடைந்திருக்கிற இன்பத்துக்கு தடங்களே கிடையாது. துக்கம் கலசாத சுகம். உலகத்துல சுகம் துக்கம் மாறி மாறி வரும். இங்க துக்கமே இல்லாத சுகம். பாண்டு சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு முனிவர் ஒரு பெண்ணோட ஆசையா காமத்தில் ஈடுபட்டு இருந்தார். பாண்டு அம்ப விட்டுட்டான். அது ஒரு பேர்ல பட்டது. அவர் என்ன தெரியுமா ரொம்ப கோவப்பட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் சாபம் கொடுத்தார். உலகத்துல இந்த சம்சார மண்டலத்தை சுகம் கிடைக்கிறதே ரொம்ப துர்லமா. ஒரு நிமிஷம் கிடைக்கும், நீ அத்தையும் கெடுத்துட்டு, அதனாலதான் உனக்கு சாபம் கொடுக்குறேன்னா. அப்ப அதுல இருந்தே இந்த சுகம் தாழ்ந்ததுன்னு தெரியலையா? அந்த சரித்திரத்தை சொல்றார். அதனால அந்தமில் பேரின்பம்னால் அந்தமில்லாததா இருக்கும், பேரின்பமா இருக்கும். ரெண்டு வச்சுக்கணும். அந்தமில்லாததுங்கிறதுனாலே ஸ்திரம்னு அர்த்தம். அஸ்திரம் இல்லை, அந்தம் இல்லாதது ஸ்திரமானது. பேரின்பம்ங்கிறதுனாலே அல்பம் இல்லை, அனந்தம் அர்த்தம். அந்தமில்லாததாய் ஸ்திரமானதாய் ரெண்டு ரெண்டா சொல்ல வேண்டும். உலகத்து இன்பமா இருந்தா அல்பமா இருக்கும், அஸ்திரமா இருக்கும். சின்னதா இருக்கும், சிற்றின்பம் தானே, சின்னதா இருக்கும். அஸ்திரம் நிலை நல்லாததா இருக்கும். ஆனா அது அந்தமில்லாததாக இருக்கும், பேரின்பமாக இருக்கும். ரொம்ப உயர்ந்ததா இருக்கும். உயர்ந்ததோட இல்லை, முடிவே இல்லாததாக இருக்கும். அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்றுகளோ என் ஆழ்வார் கேட்டுக்கொண்டபடிக்கு எல்லாரோடையும் சேர்ந்து விடுகிறார். அங்க போன பிற்பாடு கொந்தலர் பொழில் குருகூர் சடகோவன். அழகழான பொழில். அந்த பொழிலாலே சூழப்பட்ட குருகூர். இது வரைக்கும் குருகூரை பத்தியே இல்லை. எல்லாமே அர்ச்சராதி மார்க்கம் ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி. ஆனா இதெல்லாம் எங்கிருந்து பாடிட்டு இருக்காருனால் அதே புளிய மரத்தடி, அதே தாமிரபரணிக்கரை, அதே திருக்குருகூர். அதனால்தான் கொந்தலர் பொழில் குருகூர் சடகோவன் சொன்ன சண்டங்கள் 1000 பாசுரங்களிலே இவை வல்லார் முனிவரே. இந்த 10 பாசுரங்களை 6 சொன்னாலும் அவர்கள் முனிவர்கள். முனிவர்கள்னா பெருமானுடைய குணானுபவத்தை பண்ணலாம். நித்த சூரியர்களுக்கு சமமான குணானுபவத்தை பெறுவார்கள். அபியாசத்தின் பலம். இந்த 10 பாசுரம் சொன்னவர்களுக்கு நித்தர்களுக்கு கிடைத்த பலம் நமக்கும் கிட்டும். இவை வல்லார் முனிவரேன்னு சொன்னதோட கடைசி பாசுரம் முற்றிச்சு. வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமை பேரின்பத்து அடியரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகூர் சடகோவன் சொல் சந்தங்களாயிரத்து இவவல்லார் முனிவரேன்னு சாதித்தார். அத்தோடே சூழ்வி செம்பணி முகில் பதிகம் முற்று பெற்றது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இப்படி அர்த்தங்களை காட்டின சுவாமி நம்பிள்ளையனுடைய திருவடிகளுக்கும் இத்தனையும் நமக்கு பெற்றுக் கொடுத்த ஜீயர் சுவாமி திருவடிகளுக்கும் நம்மாழ்வார் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ரம்பஜாமாது முனீந்திராய ஆத்மனே ஸ்ரீரங்கவாசினி புரியாது நித்திய ஸ்ரீ நித்தியமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.